ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக கடந்த மாதம் 24ஆம் தேதி ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஷீரடிக்கும் மற்றும் ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள புனித 12வது ஜோதிர்லிங்கம், அதே போல் பாபா ஃபஸ்ட்டு காட்சி கொடுத்த மாமர கோயில், இதுக்கெல்லாம் சேர்த்து சென்னையிலிருந்து 32 சாய் பக்தர்களை நாங்கள் ரயில் மூலம் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம். எங்கள் பயணத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்ற அற்புதமான வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் கரெக்டாக 6:45 காலையில் தொடங்குச்சு. சாய்ராம், மொத்தம் 6 நாள் கொண்ட ஒரு அற்புதமான ஷிரடி ஆன்மீக பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா சாய்ராம், மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலையில் கரெக்டாக 6:45 சென்னை கடற்கரையில் தொடங்கின பயணம். அதே மார்ச் மாதம் 29ஆம் தேதி எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோரில் முடிவடைஞ்சது இரவு 10 மணிக்கு. எங்களுடைய பயணத்தில் மொத்தம் 32 சாய் பக்தர்கள் இருந்தாங்க. இந்த 32 சாய் பக்தர்களோட ஸ்ரீராமநவமி திருவிழாவை ஷிரடியில் காண்றதுக்காக நாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டோம். சாய்ராம், இந்த பயணத்தில் ஒரு நபருக்கு 9,500 நாங்கள் சார்ஜ் பண்ணோம். அதாவது ட்ரெயினில் ஏசி இல்லாத வகுப்புகளை நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தால் 9,500 சார்ஜ் பண்ணோம். இந்த 6 நாளில் 3 நாட்கள் ஷிரடியில் தங்குறது, 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸ், அதே போல் பார்த்திங்கன்னா 6 நாட்களுமே தரமான தமிழ்நாடு உணவுகள் ட்ரெயினிலும், அதே போல் ஷிரடியில் தங்கும் பொழுதும் ஸ்பெஷல் விஐபி தரிசனம், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே போல் தேர்ட் ஏசியில் வர பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா 13,000 சார்ஜ் பண்ணியிருந்தோம். இந்த 13,000த்தில் அப் அண்ட் டவுன் தேர்ட் ஏசி, அதே போல் ஷிரடியில் தங்கிறதுக்கு தரமான 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸு, விஐபி தரிசனம், இது எல்லாமே உணவு உட்பட இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து மும்பை சிஎஸ்டிஎம் வரையும் போகக்கூடிய மும்பை மெயில். இந்த மெயில் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக சென்னை கடற்கரையிலேருந்து தான் புறப்படுது. ஏன்னா சென்னை எழும்பூரில் பராமரிப்பு பணி காரணமாக இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலத்துக்கு மேற்பட்டு சென்னை கடற்கரையிலேருந்து காலையில் 6:45 புறப்படுது. சேரம், எங்களுடைய பயணமும் கரெக்டாக கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 6:45 சென்னை கடற்கரையிலேருந்து நாங்கள் புறப்பட்டோம். நம்ம பாபாவுடைய ஸ்ரீராமநவமி திருவிழாவை காண்றதுக்கு தான் சென்னையிலேருந்து 32 சாய் பக்தரோட நாங்கள் சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயன்னு சொல்லிட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம். இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா ஷிரடி மற்றும் இல்லை, ஷிரடி சுற்றி இருக்க முக்கியமான 10க்கு மேற்பட்ட திருத்தலங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்க புனித 12வது ஜோதிர்லிங்கம், மினி தாஜ்மஹால், அதே போல் அவுரங்காபாத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சிண்டேன்னு சொல்கிற ஒரு மலை உச்சி, அந்த மலை உச்சியில் பாபா முதல் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த மாமர கோயில், அதே போல் தூப்கேடாவில் பாபா தங்கியிருந்த திரு சாந்த் பட்டேல் வீடு, அதே போல் பாபா அமர்ந்த வேப்ப மரம், அங்கே இருக்கிற சாய் கணேஷ் மந்திர், இது எல்லாமே நம்ம ராமநவமி பயணத்தில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். சாய்ராம், இந்த 32 சாய் பக்தர்களுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம சாயி சச்சரத்தில் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தை தேடி எங்களுடைய பயணம் ரொம்ப அற்புதமாக பாபா அமைச்சு கொடுத்தாரு. நாங்கள் கொண்டு போய் சேர்த்த இந்த இடங்கள் எல்லாமே நம்ம சாய் சச்சரத்தோடு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துக்கு எங்கள் சாய் பக்தர்களை நாங்கள் சேஃபாக கொண்டு தரிசனம்லாம் காட்டி மீண்டும் சென்னையில் கொண்டு விட்டுருக்கோம். சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா சாய்ராம், 6 நாளைக்குமே, அதாவது ஷீரடி அவுரங்காபாத் பேக்கேஜில் 6 நாளைக்கு தேவையான உணவுகள் எல்லாமே நாங்கள் கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். உணவுகள் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்டேஷனில் வாங்கி நாங்கள் கொடுக்கறது கிடையாது. தரமான தமிழ்நாடு பக்தர்கள் செய்யக்கூடிய தரமான உணவுகள் தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி நம்ம வண்டி மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஆந்திரா மாநிலத்துக்கு ரேணிகுண்டாவுக்கு காலையில் 9:10க்கு ரீச் ஆச்சு. சாய்ராம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு தெரிஞ்ச தமிழ் சாய் பக்தர்கள் ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்களாண்டு ஆர்டர் பண்ணி தரமான தமிழ்நாடு உணவுகள் எங்களுடைய ஒவ்வொரு பயணத்தில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போது நமக்கு தேவையான உணவு, நாங்கள் ஆர்டர் பண்ண உணவு எங்களுக்கு ஆன் டைம் கரெக்டாக 9:10க்கு இந்த தம்பி எடுத்துகிட்டு எங்களுடைய கோச் S1 நேராக இருக்கிற இந்த திண்ணையில் வச்சிடறாரு. எப்பவும் அவர் இப்படி தான் கொண்டு வைப்பார். இந்த பார்சலை நம்மளை ரிசீவ் பண்ணணும். ஏன்னா பார்சலுக்கு உண்டான பேமெண்ட்டை அப்பப்போ நம்ம கொடுத்துருவோம். கரெக்டாக நமக்கு 30 பார்சல் சொல்லியிருந்தோம். இந்த 30 பார்சலும் நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் அவருக்கு ஜிபே மூலம் நம்ம கொடுத்துருவோம். தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற அழகான தமிழ்நாடு உணவுகள் தான் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் பொறுத்த மட்டும் நாங்கள் ஷிரடி பயணத்தில் கொடுக்குறோம். 6 நாளைக்குமே உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் நாங்கள் கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போல் தரமான உணவுகள் தான் நாங்கள் கொடுப்போம். இப்போ இந்த உணவுக்கு உண்டான இப்போ நம்ம அமௌண்ட் எல்லாமே சென்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த உடைய பார்சல் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கமெண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே எத்தனை சாய் பக்தர்கள் என்னென்ன கோச்சில் இருக்காங்களோ அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம போய்ட்டு உணவுகள் கொடுப்போம். சாய்ராம், இப்போ வாங்க சாய்ராம், நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம்.
காலையில் என்ன டிஃபன் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம் சாய்ராம். மொத்தம் 32 சாய் பக்தர்கள். 32 சாய் பக்தர்களுமே கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா S1, மிச்ச பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வகுப்பில் பயணம் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான பார்சல் எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலை நேரம் பார்த்தீங்கன்னா 4 இட்லி, 1 மெதுவடை, சாம்பார், கார சட்னி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சொல்லிட்டு ஒவ்வொரு பார்சலுமே ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கு தகுந்த மாரி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த காலை உணவு தான் நம்ம வந்து கொடுத்தோம். 4 இட்லி, சட்னி, சாம்பார், மதுவடை சொல்லி கொடுத்துட்டோம். மொத்தம் 32 சாய் பக்தர்களுமே S1ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சாய் பக்தர்கள், அதே போல் S2, S3 ஏசியில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. எல்லா பக்தர்களுக்குமே அவங்க இடத்துல தேடி கொண்டு போயிட்டு இந்த தமிழ்நாடு உணவுகளும் நம்ம போய் கொடுத்தோம். பக்தர்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நம்ம ஷிரடி ரயில் பயணத்தில் பார்த்தீங்கன்னா உணவுகளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏன்னா உணவுகள் இல்லாத காலகட்டத்திலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஷிரடிக்கு நம்ம பயணங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நம்ம நம்பி வர பக்தர்களுக்கு தரமான உணவுகளை எங்களுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரேணிகுண்டாலேருந்து பயணம் பண்ணி கரெக்டாக மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஷார்ப்பாக 1:30 மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ஒரு ஜங்ஷன் இருக்குது. இந்த குட்டி ஜங்ஷனில் தான் நம்ம வழக்கமாக மத்தியான உணவுகள் ஷிரடி ரயில் பயணத்தில் கொடுப்போம். இந்த மத்தியான உணவுகளும் சரி நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே எங்கேயுமே வாங்குறது இல்லை. இங்கிருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் பக்தர்கள் வந்து இங்கே வந்து இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி நம்ம ஆன் தி வேல வந்து தரமான தமிழ்நாடு உணவுகள் சூடாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி நம்ம ஆர்டர் பண்ண உணவுகள் இந்த அக்கா தான் ரெகுலராக நமக்கு கொடுக்குறாங்க. ஆன் டைம் கரெக்டாக அவங்களும் இங்கே வந்துடுவாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் தான் வண்டி ஹால்ட்டு கொடுத்துருக்கான். இந்த 2 நிமிஷத்தில் நம்மளும் பார்சல் வாங்கிட்டு நம்ம ஏறிடணும். இப்போ நமக்கு உண்டான மத்தியானம் பார்சல் கொடுத்துட்டாங்க. ஒரு பிளேட்டு, அதே போல் சாப்பாடு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே போட்டு வெஜிடபிள் பிரியாணி. அவங்க கொடுத்த இந்த சூடான வெஜிடபிள் பிரியாணியை 32 சாய் பக்தர்கள் எந்தெந்த இருக்கையில் இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் நம்மள கொடுத்துட்டோம். எல்லா சாய் பக்தர்களும் 1 by 1 சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உணவுகள் எல்லாமே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வாங்குறது இல்லை. தரமான தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்மளுடைய ஷிரடி ரயில் பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படிப்பட்ட தரமான உணவுகளை எங்கள் கூட வந்த அனைத்து சாய் பக்தர்களும் சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களே. நானும் கடைசியாக இந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாய்ராம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆந்திரா மாநிலத்தில் குட்டி ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அன்று மாலை, அதாவது மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை கரெக்டாக வாடி ரயில் நிலையத்துக்கு ஒரு 6:45க்கு வரணும். இந்த வாடி ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா நியர்பை மகாராஷ்டிரா வந்துடும். இது கர்நாடகா. இந்த கர்நாடகா ரயில் நிலையத்துக்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை கரெக்டாக நம்ம வண்டி 6:45க்கு வந்து இங்கிருந்து 7:10க்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பூனாவை நோக்கி போகும். நம்ம பூனாவில் தான் இறங்க போகிறோம். இப்போ கரெக்டாக வாடி ஜங்ஷனுக்கு வந்துடுறோம். வாடி ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா நாங்கள் இரவு டிஃபன் வந்து சொல்லியிருப்போம். இந்த இரவு டிஃபனும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டார். அதனால் அவரை நாங்கள் காட்டுறதில்ல. இப்போ இரவு டிஃபன் வந்து நேராக அவர் வந்து உள்ளே கொண்டு வந்து கொடுத்துருவார். இந்த இரவு டிஃபன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம கொடுக்கறது 4 சப்பாத்தி கொடுப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு கொடுப்போம். இந்த 4 சப்பாத்தி தக்காளி தொக்கு எல்லா கோச்சில் இருக்கிற சாய் பக்தர்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. எங்கள் கூட வந்த சக சாய் பக்தர்களும் அந்த இரவு டிஃபனை சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் மார்ச் மாதம் 24ஆம் தேதி அப்படியே பயணம் பண்ணி அதிகாலை மார்ச் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக 2 மணிக்கு பூனாக்கு வந்து இறங்கிட்டோம். எங்கள் கூட வந்த 32 சாய் பக்தர்களுமே எல்லாம் ஒன்றா இறங்கி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி கரெக்டாக எங்களுடைய வண்டி பார்த்திங்கன்னா 3வது பிளாட்ஃபார்முக்கு எங்கள் வண்டி வந்தது 2 மணிக்கு. அப்படியே எல்லோரும் கொண்டு போயிட்டு 4வது பிளாட்ஃபார்ம் நாங்கள் போனோம். இந்த 4வது பிளாட்ஃபார்மில் தான் நாங்கள் பூனாவில் இருந்து ஷிரடி நோக்கி போகக்கூடிய ட்ரெயின் வரும். அதனால் எல்லா பக்தர்களுமே ஒன்றாக ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி கரெக்டாக லிஃப்ட்டுக்கிட்ட வர சொல்லிட்டேன். லிஃப்டாண்ட வந்த பிறகு எல்லா சாய் பக்தர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லிஃப்ட்டில் ஏற ஆரம்பித்தாங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷார்ப்பாக 3:30க்கு மும்பை தாதர்லேருந்து ஷிரடி சாய்நகர் போகக்கூடிய ஷிரடி சாய்நகர் வீக்லி எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எங்களுடைய வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 3:30க்கு பூனா ரயில் நிலையத்துக்கு வந்துடுச்சு சாய்ராம். இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர்லேயும் புக் பண்ணியிருந்தோம், ஏசிலையும் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கொண்ட ரயில் பயணம். கரெக்டாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி காலையில் 3:35க்கு வந்து 3:40க்கு இந்த வண்டி புறப்படணும். அப்படி புறப்பட்டுருச்சுன்னா அடுத்தது 25ஆம் தேதி, அதாவது அதே மார்ச் 25ஆம் தேதி காலையில் கரெக்டாக 8:40லேருந்து 9 மணிக்குள்ளே ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்தை இந்த ரயில் வந்து சென்றடையும் சாய்ராம். இதில் ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு சேஃபாக நீங்கள் தூங்கிட்டு வரலாம்
சாய்ராம். இந்த 6 மணி நேரம் உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பாக இருக்காது. ஏன் டிஸ்டர்ப் இருக்காது சொல்கிறேன்னா, கடைசியாக நம்ம ஷிரடி தான் போய் இறங்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கனெக்டிங் ட்ராவல் ட்ரெயின் தான் நம்ம பண்ணுறோம். சென்னை டு பூனா, பூனா டு ஷிரடி சொல்லிட்டு ஒரு கனெக்டிங் ஜர்னி ட்ரெயின் தான் நம்ம வந்து எப்போவுமே சூஸ் பண்ணியிருக்கோம். டைரக்ட் ட்ரெயின் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, டிக்கெட்டுகள் கிடைக்கிறது கிடையாது சாய்ராம். இப்போது நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே ஏறிட்டாங்க. நம்மளும் அவங்கள ஏற்றிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 25ஆம் தேதி அதிகாலை ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அதிகாலை கரெக்டாக 8:40க்கு ஆன் டைம் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்தை வந்து அடைஞ்சது சாய்ராம். உள்ளுக்குள்ளே வண்டி என்ட்ரு ஆகும் போதே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அன்றைக்கி ராமநவமி திருவிழாவுடைய முதல் நாள் கரெக்டாக மார்ச் மாதம் 25 புதன்கிழமை வண்டி பிளாட்ஃபார்ம் என்ட்ரு ஆன உடனே ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயன்னு சொல்லிட்டு பாபாவுடைய நாமத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எல்லாமே வந்து ஷிரடியை நோக்கி வந்தோம். எல்லா பக்தர்களுமே வண்டி நின்ன பிறகு பொறுமையாக இறங்கினாங்க. அவங்களோட லக்கேஜ் எல்லாமே சேஃபாக இறக்கிட்ட பிறகு எல்லா பக்தர்களுமே ஒரு இடத்துல நாங்கள் அசம்பல் ஆக சொல்லியிருந்தோம். வழக்கமாக ஒரு இடம் சொல்லுவோம். நாங்கள் சொன்ன இடத்துல எல்லா சாய் பக்தர்களும் ஒருத்தர் இறங்க ஆரம்பித்து அவங்க லக்கேஜெல்லாம் சேஃபாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பயணத்திலும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு எல்லா உடைமைகள் பார்த்து செக் பண்ண பிறகு மொத்த பேரும் 32 பேரும் ஒரே இடமா நின்றுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே 3வது நடைமேடையில் இருக்கிற லிஃப்ட் மூலிமா எல்லாம் வந்து 1வது நடைமேடைக்கு வந்துட்டோம். 1வது நடைமேடைக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டேஷன் விட்டு வெளியே வர போகிறோம். இந்த ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டரில் தான் ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் அமைஞ்சிருக்கு. நம்ம சமாதி மந்திருக்கு பக்கத்தில் இருக்கிற நியூ பிம்பிள்வாடி ரோடு தான் நம்மளுடைய ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் யோகிராஜ். வழக்கமாக நம்ம 10 வருஷத்துக்கு மேலே அந்த ஹோட்டல் யோகிராஜ் ஹோட்டலில் தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பேசஞ்சரும் நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தரும் 1 by 1 வந்துட்டுருக்காங்க. எல்லா சாய் பக்தர்களும் முழுமையாக வெளியே வந்துடுது, முழுமையாக செக் பண்ணுறது எங்களுடைய வழக்கம் சாய்ராம். எல்லா பக்தர்களும் 1 by 1 வந்துட்டு இருக்காங்க. பக்தர்கள் எல்லாமே ஒன்றா வந்துட்ட பிறகு வெளியில் பார்த்திங்கன்னா டாட்டோ மேஜிக் ஆட்டோ வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம ரூமுக்கும் சாய்பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போகிறது கரெக்டாக 4 கிலோமீட்ரு. இப்போ இங்கே இருக்க பாபாவுக்கு எப்போமோ நம்ம நன்றி சொல்வோம். பாபாவுக்கு நன்றிகள் சொல்லிவிட்டு கரெக்டாக அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே என்னுடைய நண்பர் பார்த்திங்கன்னா திரு சாந்த் சொல்லிவிட்டு அவர் வந்து கோபர்கானில் என்னுடைய நண்பர். அவர் வந்து எப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. இப்போ இந்த டாடா மேஜிக் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது போல் கிட்டத்தட்ட ஒரு 3 வெஹிக்கிள் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். எங்கள் கூட வந்த சாய் பக்தர்களுடைய அவங்களுடைய லக்கேஜ் எல்லாமே மேலே சேஃபாக ஏற்றிட்டு கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அந்தந்த வண்டியில் அமர வச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் நமக்கு ட்ராவலிங் நேரமாகும். ஏன்னா நம்மளுடைய ரூம் பார்த்திங்கன்னா நியூ பிம்பிள்வாடி மகாலட்சுமி டெம்பிள் பக்கத்தில். இந்த மகாலட்சுமி டெம்பிளை வந்து தெரியாத சாய் பக்தர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓம் சாய்ராம். ஓகே, வெல்கம் ஷிரடி. ஓம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் தாதாபாயின்னு சொல்லுவாங்க. இவரும் என்னுடைய நண்பர் தான், என்னோட சாந்த் பாயோடைய நண்பர். இவர் எனக்கும் நண்பர் தான். இவர் வந்து எங்களை வந்து அன்றைக்கி பிக்கப் பண்ண வந்துட்டார். மொத்தம் ஒரு 3 வண்டி நாங்கள் போட்டுருந்தோம். கரெக்டாக நாங்கள் வந்து ஷிரடியில் ரயில் நிலையத்திலேருந்து அப்படியே வெளியே வந்தோம். இப்போ வெளியில் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் நோக்கி போகிறவே. இங்கே பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து எண்ணற்ற பக்தர்கள் பாத யாத்திரையாக பாபாவுடைய பல்லாக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ராமநவமி திருவிழான்னு சொல்கிறதால பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து ஷிரடி நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த மன சந்தோஷத்தோடையே நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ரூம் கிட்டத்தட்ட நியர்பை நம்ம வந்துவிட்டோம். நம்ம வழக்கமாக ஒரே ஹோட்டல் தான் சார் நம்ம சூஸ் பண்ணோம். ஏதாவது காரணங்கள், அதாவது ட்ரெயின் டிக்கெட் கொஞ்சம் லேட்டாக பண்ணி ரூம் புக்கிங் ஆகலைன்னா மட்டும்தான் வேறு ஹோட்டல் வந்து நம்ம போவோம். நம்ம 100% பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியில் மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. அதாவது தரிசன காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. இந்த மகாலட்சுமி டெம்பிள் அமைஞ்சுள்ள இடம் பார்த்திங்கன்னா நியூ பிம்பிள்வாடி ரோடு. இந்த நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் ஹோட்டல் யோகிராஜ் 2 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நம்ம 10 வருடத்துக்கு மேலே ரூம் புக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது மார்ச் 25, 26, 27, 28 மத்தியானம் வரையும் நாங்கள் இருப்போம். கிட்டத்தட்ட 3 நாட்கள் மேலே இந்த ஹோட்டலில் நாங்கள் தங்க போகிறோம். 32 சாய் பக்தர்களும். இந்த ஹோட்டலுக்கு கரெக்டாக நாங்கள் ஆன் டைம் காலையில் 9 மணிக்கு மார்ச் மாதம் 25ஆம் தேதி 9 மணிக்கு வந்துட்டோம். முதல்ல எல்லா சாய் பக்தர்களும் அங்கங்கே அமர சொல்லிட்டேன். எல்லா பக்தர்களும் அமர்ந்துட்டாங்க. ஏன்னா ரூம்ஸ் கிளாட் வந்து நமக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஹோட்டலுடைய மேனேஜர் பார்த்தீங்கன்னா சச்சின், என்னுடைய இனிய நண்பர், பிரதரும் சொல்லலாம். அவருக்கு காலை வணக்கம் ஒன்று சொல்லிவிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு உடனே ரூம் வந்து 1 by 1 கொடுக்க ஆரம்பித்தார். எல்லா பக்தர்களுக்குமே நம்ம ரூமை கொடுத்துட்டோம். இறுதியாக நாங்கள் 3 பேர் தங்கின ரூமை மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். ஆல்ரெடி இந்த ஹோட்டலை பற்றி நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். இப்போ 3 பேர் தங்கக்கூடிய அந்த
அந்த அருமையான ஒரு ரூமை நான் காட்டுறேன். G1 சொல்லிட்டு கீழ்தளத்திலே எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. வழக்கமாக இந்த ரூம் தான் 3 பேர் தங்கினா நாங்கள் போடுவோம். இதில் 3 காட்டு இருக்கும். ஒன்று வந்து சிங்கிள் பெட்டு, அதுலேயும் ஒரு ஆள் தாராளமாக படுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டு. இந்த ரூமில் 2 பக்கம் ஒரு மிரர் இருக்கும். அதே போல் டவல், சோப்பு இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்டர்கிராம் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே அடுத்த 5 நிமிஷத்துலேயே ஹாட் வாட்டர்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் பெட்டு. இந்த டபுள் பெட்டில் 2 பேர் படுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஆள் படுக்கலாம், 3 பேர். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூமில் ஒரு 4 பேர்கிட்ட ஸ்டே பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரூம் தான் இந்த ரூமு. அதே போல் ஒரு எல்இடி டிவி. இந்த எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் சேனல், அதே போல் சன் டிவி, கேடிவி இது எல்லாமே வரும். தமிழ் சேனலுக்கு குறைவே இருக்காது. அதே போல் ஏசி உங்களுக்கு 24 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தனியாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு கண்ணாடி மிரரும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்னும் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு ரேக் வச்சுருக்காங்க. நீங்கள் கொண்டு வர உடைமை எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுக்கலாம். ஒரு 3 ரோ கிட்ட இந்த ரேக் இருந்தது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலோடைய இந்த ரூமுடைய G1 ரூமுடைய லெட்டின் பாத்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். டாய்லெட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருந்தது. அதாவது குளிக்கிறதுக்கு ஒரு பகுதியும், அதே போல் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இன்னொரு பகுதியும் 2ஆக பிரிச்சிருந்தாங்க இந்த கீழ்தளத்தில் மட்டும். இதில் உங்களுக்கு ஷவரும் இருக்குது, 24 ஹவர்ஸ் சுடு தண்ணி ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருந்தாங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மார்ச் 25ஆம் தேதி காலையில் டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 32 சாய் பக்தர்களுக்குமே அவங்கவுங்க ரூமில் போய் கொண்டு போய் கொடுத்தோம். இதில் என்ன கொடுத்தோன்னா 4 பூரி கொடுத்தோம். 4 பூரி, உருளைக்கிழங்கு மசாலா குருமா கொடுத்தோம். இது எல்லாமே இங்கே ஷிரடியிலும் நமக்கு தெரிஞ்ச சாய் பக்தர் செஞ்சு கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவு தான் நாங்கள் கொடுத்தோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதே மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் நம்ம ஹோட்டலுக்கு கீழே இருக்கிற டேபிள் எல்லாமே போட்டு அழகாக மத்தியானம் வந்து லஞ்சு கொடுப்போம். இது வழக்கமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் மத்தியான உணவுக்கு நம்ம தயாராகிட்டோம். இந்த மத்தியான உணவு தயார் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 12 இருக்கைகள் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6, ஒரே நேரத்தில் 12 பேர் சாப்பிட்ற மாரி ஒரு தட்டு வாட்டர் பாட்டில் ரெடியாக வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒயிட் ரைஸ், அதே போல் ஒரு பொரியல், அப்பளம், ரசம், மோர், கூட்டு, ஊறுகாய் இது எல்லாமே சேர்த்து வச்சுருந்தோம். அன்லிமிட்டெட் சாப்பாடு தான், எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இது எல்லாமே வச்ச பிறகு ஒவ்வொரு சாய் பக்தர்களையும் கூட்டு அமர வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 சாய் பக்தர்கள் அமர்ந்தாங்க. அந்த சாய் பக்தர்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய அந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் உணவுக்கு நான் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஷிரடிக்கு ஒரு 20 ஆண்டு காலத்தில் நெருங்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்தில் போகும்பொழுதுனா பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் உணவுகள் சரியாக கிடைக்காது. வடப்பாவ் இல்லாட்டி சப்பாத்தி இதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஷிரடி பயணத்தை கழித்தோம். ஆனால் இப்போ நம்ம அங்கங்கே ஆட்கள் போட்டு வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு தரமான உணவுகள் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த உணவுகள் அவங்க சாப்பிட்டு, தம்பி உணவுகள் ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது, நான் வீட்டில் சாப்பிட்ட மாரி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா பாபா வந்து ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அந்த நபர் மூலம் நமக்கு இவ்வளையும் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது கடவுள் பாபாவுக்கு நான் கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கிறேன். அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் அந்த சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாடு சேர்ந்த சாய் பக்தர் தான் எனக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அருமை தம்பி சாய் சிவான்னு சொல்லிட்டு, அவர் சேலம் தான். கிட்டத்தட்ட ஷிரடியில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு வந்து உணவு செஞ்சு கொடுக்குறாரு. 3 வேளை உணவு. அந்த 3 வேளை உணவுமே அவ்வளோ ஒரு குவான்டிட்டியாக செஞ்சு கொடுக்குறாரு. நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம அம்மா கையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போல் உணவுகள் தான் வந்து அருமை தம்பி சாய் சிவா செஞ்சு கொடுக்குறாரு. அந்த உணவுகள் எல்லாமே எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்துட்டு இறுதியாக நம்மளும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாயிரம் உணவு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நான் சொல்கிறத விட என் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த உணவு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மேலே ஆச்சு. ஏன்னா எல்லா பக்தர்களும் சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரியாக மத்தியானம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒரு 2:30 மணிக்கு மேலே எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே ஹோட்டல் முன்னாடி நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ, குரூப் வீடியோ எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து நேராக சமாதி மந்திருக்கு போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். தொடர்ந்து தோரகமாய் சாவடி இதெல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் 2:45 நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நேராக நம்ம ரூமுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. இந்த மகாலட்சுமி டெம்பிள்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம சாயி சச்சிரத்தில் நம்ம அழகாக படிச்சிருப்போம். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு பாலா கணபதி ஷிம்பி. திரு பாலா கணபதி ஷிம்பிக்கு வந்து மலேரியா நோயால் அவர் அவசரப்பட்டு இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் தோரகமாய்க்கு போயிட்டு பாபாவுடைய பாதார விந்தத்தில் சரணாகதி அடைஞ்சு, பாபா இந்த மலேரியா நோய்க்கு நான் விடுபடணும், எதனா மருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்பார். பாபாவும் உடனே ஒரு விஷயத்த சொல்லுவார். இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம், நான் சொல்கிற மாரி நீ கேளு, நேராக அவங்க வீட்டுக்கு போ, அங்கே சமையல்
கடைக்கு போ, அங்கே வெள்ளை சாதம் இருக்குல்ல, அந்த வெள்ளை சாதத்தோட கொஞ்சம் தயிரை கலந்து நேராக அந்த சாப்பாடை மகாலட்சுமி டெம்பிளுக்கு கொண்டு வா, அங்கே ஒரு கருப்பு நாய் வரும், அந்த கருப்பு நாய்க்கு இந்த சாப்பாடை வை, உன்னுடைய மலேரியா நோய் வந்து முழுமையாக குணமடைஞ்சிருக்கும் அப்படின்னு பாபா வந்து திரு காசிராம் ஷிம்பிக்கு சொல்லியிருப்பாங்க. அவரும் இங்கே வந்து அவருடைய நோயை வந்து விடுபட்டு போயிருப்பார். இதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போனோம். அங்கு பாபாவுடைய தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் நின்று அழகாக தரிசனம் பண்ணோம். நம்ம ராமநவமியோட முதல் நாள் ஃபெஸ்டிவல், அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை கரெக்டாக மத்தியானம் நாங்கள் ஒரு 3:30லிருந்து 3:40க்குள்ளே சமாதி மந்திருக்கு வந்துட்டோம். அருமையாக பாபாவுடைய தரிசனம் பார்த்தோம். அவருடைய தரிசனத்துக்கு சொல்ல வார்த்தை கிடையாது, அவ்வளோ அற்புதமாக பாபா தரிசனம் கொடுத்தாரு. தொடர்ந்து தோரகமாயி சாவடி இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அன்று இரவு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா சம்பா ரவையில் ஒரு வெஜிடபிள்லாம் போட்டுட்டு உப்புமா கொடுத்தோம், கூடவே சட்னியும் கொடுத்துருந்தோம். இது நம்ம கூட வந்த 32 சாய் பக்தர்களுமே எந்தெந்த ரூமில் இருக்காங்களோ அந்த ரூமில் தேடி கொண்டு போயிட்டு நம்ம வந்து இந்த உணவுகள் எல்லாமே கொடுத்துட்டோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ராமநவமி மார்ச் 26ஆம் தேதி வேலைக்கிழமை காலையில் பேடு தரிசனம் நம்ம புக் பண்ணியிருந்தோம், அதாவது விஐபி தரிசனம் புக் பண்ணியிருந்தோம். காலையில் கரெக்டாக ஒரு 6க்கெல்லாம் போனோம். ஆனால் பாபாவுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது சரியாக 7 மணிக்கு உள்ளே போன பிறகு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஸ்ரீராமராட்டம் காட்சி கொடுத்தாரு. ஏன்னா பாபாவுடைய முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ தேஜஸாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமநவமி விழாவில் நம்ம கலந்துக்கணும்னு சொன்னால் பாபாவுடைய அனுமதி வேணும். அந்த அனுமதி இந்த ஆண்டும் பாபா நம்ம அனைவருக்குமே கொடுத்துருந்தாரு. முதல்ல பாபாவுக்கு ஒரு நன்றி தெரிவித்து பாபாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களும் சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான தருணத்தில் ஸ்ரீ ராமநவமி அந்த மகத்தான நாளில் பாபாவுடைய இந்த மங்களகரமான தரிசனம் எங்கள் கூட வந்த 32 சாய் பக்தர்களும் கிடைச்சிது, எனக்கும் கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய தரிசனத்தை முடித்தோம். தொடர்ந்து பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு நேராக ரூமுக்கு வந்தோம். அங்கு காலையில் உணவு வந்து கொடுத்தோம். காலையில் உணவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் சொல்லிட்டு மொத்தம் 32 சாய் பக்தர்களுக்கு தேவையான 32 பார்சலும் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே எந்தெந்த ரூமில் இருக்காங்களோ அங்கே போய் கொண்டு போய் கொடுத்துட்டோம். மற்றும் நம்ம கூட வந்த சாய் எண்ணாங்கள் எல்லாமே நம்ம கூட வந்து சாப்பிட்ற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு காலை உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கரெக்டாக 3 டெம்போ ட்ராவல் வண்டி போட்டுருந்தோம். இந்த 3 டெம்போ ட்ராவல் வண்டியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 32 சாய் பக்தர்கள் தாராளமாக கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிளில் ஷிரடி, கோபர்கான் சுற்றி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முக்கியமான திருத்தலங்கள் எல்லாமே இருக்குது. அந்த திருத்தலங்களை பார்க்கறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு ஜான் பாய் மூலிமா நாங்கள் வந்து புறப்பட்டோம். முதல்ல நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹோட்டலிருந்து ஒரு 2வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள நம்ம லட்சுமி பாய் ஷெண்டே வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது பாபா வந்து மகா சமாதி அடையறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கஃப்னிலிருந்து மொத்தம் 5 ரூபாய் 5 நாணயங்கள் எடுப்பார். அதன் பிறகு 4 நாணயங்கள் எடுப்பார். இது எதுக்குன்னா நவநீத பக்திகளை உணர்த்து லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு இறுதி நேரத்தில் பாபா வந்து இந்த 9 நாணயங்கள் கொடுத்திருப்பாரு. அந்த 9 நாணயங்களும் திரு லட்சுமிபாய் ஜெனரேஷன் திரு அருண்ஜி வீட்டில் தான் இருக்குது. அந்த அற்புதமான 9 நாணயங்கள் நம்ம போகும்பொழுது அவங்க காலையில் வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க. 9 நாணயங்கள் பூஜை போட்டு ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தி எல்லாம் பாடுவாங்க. அதனால் அருண்ஜி வந்து எங்களை ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே 10 மினிட்ஸ் அமைதியாக உட்கார்ந்துருந்தோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அருண்ஜி வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பூஜையில் எல்லா சாய்பகத்திலும் கலந்து கொண்டு ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தி பாட ஆரம்பித்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது. ஏன்னா பாபா ஸ்ரீராமநவமி அன்னைக்கு நம்ம அனைவருமே ஷிரடியில் கூப்பிட்டுருக்காரு. அப்படிப்பட்ட மகத்தான நாளில் இந்த 9 நாணயங்களை நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதே போல் எல்லா பக்தர்களுமே ஆரத்தி காட்டியிருக்காங்க இந்த 9 நாணயத்துக்கு. ரொம்ப ரொம்ப நம்ம அனைவருக்குமே சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு நேராக ரூகிக்கு போயிட்டோம். ரூகியில் பார்த்திங்கன்னா சிவனேஸ்வரன் சுவாமிகள், சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் அந்த புனிதமான சமாதி மந்திருக்கு நாங்கள் வந்திருக்கோம். சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர். கோயம்புத்தூரில் பெரியநாயகத்தில் பாளையத்தில் பிறந்து இறுதியாக ஷிரடிக்கு வந்து அடைஞ்சார். பாபா தான் தன்னுடைய குருநாதர் சொல்லி ஷிரடியிலே வாழ்ந்தார். பாபா என்னென்ன நிகழ்வுகள் தோரகமாயிலிருந்து தன் பக்தர்களுக்கு பண்ணாரோ அது எல்லாமே இறுதி காலம் வரை திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் பண்ணார். அதே போல் ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்ற பாபாவுடைய அற்புதமான நாமத்தை நாம் எல்லாமே சொல்கிறோம். அந்த அற்புதமான நாமத்தை பக்தர்களுக்கு எடுத்து உழைத்தவர் தான் திரு சிவனேசன் சுவாமிகள். இவருடைய குருக்களும் இவருடைய சமாதி மந்திர் வந்து ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் கடந்துட்டிங்கன்னா ரூகி என்ற ஒரு வில்லேஜுக்கு போகிற வழியிலே இவருடைய அற்புதமான சமாதி மந்திர் ஆலயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் இந்த சமாதி மந்திர், சிவனேசனுடைய சமாதி மந்திர். பாபாவுக்கு இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பக்தர், ஒன்று நரசிம்ம சுவாமிஜி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா திரு சிவனேசன் சுவாமிகள். சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதி மந்திருக்கு போங்க. அங்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் அருளும் நீங்கள் அனைவருமே பெற முடியும். அப்படிப்பட்ட சிவனேசன் சுவாமி ஆலயத்துக்கு வந்துட்டு எங்கள் கூட வந்த சக சாய் பக்தர்கள் எல்லாமே ஆரத்தி பாடி சிவனேசன் சுவாமிகளுடைய நாமங்களும் பாடினாங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாயின்னு. அப்படிப்பட்ட புனிதமான தருணத்தை தான் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க சாய்ராம். ஷிரடிக்கு போகக்கூடிய பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாபாவை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இது போல் ஆலயத்துக்கெல்லாம் வாங்க. எண்ணற்ற மகான்களை நீங்கள் சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். இதனைத் தொடர்ந்து ஷிரடியிலேருந்து கரெக்டாக ரூகி வில்லேஜுக்கு வந்துட்டோம். இந்த ரூகி வில்லேஜ் ஷிரடியிலேருந்து கரெக்டாக ஒரு 4வது கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவசாய் மந்திர்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பாபா 60 வருஷம் ஷிரடியில் வாழ்ந்தார். இந்த 60 வருஷத்தில் பாபா நீம்காவ், ரகத்தா, ரூகி இது போன்ற 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு. அப்படி பாபா ஷிரடியிலிருந்து 3வது ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு சொன்னால் அது இந்த ரூகி கிராமம். இந்த ரூகி கிராமமும் பாபாவுடைய சாய் சச்சரத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாபா வந்து உடல் உறுப்பு எல்லாமே எடுத்து தௌத்தி பண்ணுவார் சொல்லிட்டு நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சிருக்கோம். அந்த தௌத்தி பண்ண கிணறும் இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஃபோட்டோ இமேஜ் வச்சுருக்காங்க பாருங்கள். பாபா ஷிரடியிலேருந்து வந்துட்டார். ஒரு மரத்தடியில் பாபா அமர்ந்திருக்காரு. கூட வந்து பகத் மகள்சாபதி வந்திருக்காங்க. அந்த காட்சி எல்லாமே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் ப்ளஸ் பாபா சேர்ந்த மாரி இருக்கும். அதாவது சிவசாய் மந்திர் ஒரு சின்ன ஆலயமாக இருந்திருக்கு பாபா வாழும் காலகட்டத்தில். அதன் பிறகு காலங்கள் மாற மாற பார்த்தீங்கன்னா ஆலயம் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க சிவபெருமானை பார்த்துட்டீங்க, இங்கே இருக்க பாபாவை நீங்கள் தரிசனம் பண்ணீங்க சாய்ராம். தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு பின்னாடி இருக்கிற பாபா குளிச்சு தௌத்தி பண்ண கிணறு, அந்த கிணறு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாபா வந்து பஞ்சபூதத்தை அடுக்கும் சக்தி பாபா கிட்ட இருந்தது. அதே போல் பாபா உடல் உறுப்பை அந்த குடலை எடுத்து அலசி காய போட்ட கிணறு இந்த கிணறு தான். இந்த கிணத்துக்கிட்ட எப்போ வந்தாலும் நம்ம கூட வர சாய் பக்தர்களை நிற்க வச்சு இந்த இடத்துல கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ண சொல்லுவோம். எல்லா பக்தர்களுமே நின்றுட்டு பாபாவுக்கு நன்றிகளும் நமஸ்காரங்கள் தெரிவித்தாங்க. தொடர்ந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் நாங்கள் கடந்து கோபர்கான் எல்லையில் இருக்கிற புனிதமான கோதாவரி நதிக்கரைக்கு வந்துட்டோம். இந்த புனிதமான கோதாவரி நதிக்கரை பற்றி நம்ம சாய் சச்சரில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம நானா சாஹிப் நிமோன்கர் வந்து ஷிரடிக்கு ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரியில் நீராடிட்டு பக்கத்தில் இருக்க தத்தர் மந்திரில் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் ஷிரடிக்கு வருவார். முற்காலத்திலும் சாய் பக்தர்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வெயில் காலம் இருக்கிறதால தண்ணி வசதி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கரெக்டாக ஒரு 6வது கிலோமீட்டரில் கோபர்கான் ரயில் நிலையத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாய்தாம் மந்திர்னு சொல்லிட்டு இருக்குது. பாபாவுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர். அவர் பாபா வாழும் காலகட்டத்தில் வாழலை. ஆனால் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு தோண்டிராம் பாபான்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டின இடம் தான் இந்த சாய்தாம் மந்திர். கரெக்டாக நம்ம கோபர்கானில் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 2வது கிலோமீட்டரும் ஷிரடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் கடந்து வந்தீங்கன்னா இந்த அழகா சாய்தாம் மந்திருக்கு வந்துடலாம். நாங்கள் போகிற நாள் ராமநவமி சொல்கிறதால அழகாக தொட்டிலிட்டு ஸ்ரீராமருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு ஊஞ்சல்லாம் கட்டி அழகாக வந்து விழாவை வந்து கோலாகலமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் பாபாவையும் தரிசனம் பண்ணோம். இந்த சாய்தாம் மந்திர் வந்து பாபா வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாகவும் அழகாக இருப்பார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நிறைய சிறப்பு இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஷார்ட்டாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபோட்டோ, ரேர் பிக்சர் ஆஃப் பாபா. இதில் பார்த்தீங்கன்னா பாபா ரொம்ப வயசான தோற்றத்தில் இருப்பார். பாபாவுடைய அந்த கழுத்து தொண்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் தெரிகிற மாரி இருக்கும். அந்த அற்புதமான காட்சி பக்தர்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம கோபர்கான் எல்லை பகுதிக்கு வந்துட்டு அங்கே பாபா தபபூமி ஆலயத்துக்கு வந்துட்டோம். நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு உபாசினி மகராஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசார்ந்த பிரச்சனையோடு அவர் சாபூரிலிருந்து ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு வந்து தோரகமாய்க்குள்ளே போகிறாரு. அப்போ பாபா கிட்ட சொல்கிறாரு, பாபா எனக்கு மனசார்ந்த இந்த பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு, ஏதாவது ஒரு வழிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா உடனே ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. நீ உடனே கோபர்கானுக்கு போ, அங்கு கோதாவரி நதிக்கிட்ட இருக்கிற கண்டோபா ஆலயத்துக்கு போ, அங்கே 3 நாள் வந்து தவம் பண்ணு, 3வது நாள் நானும் வந்து அந்த தவத்தில் கலந்துப்பேன், அதன் பிறகு உனக்கு மனசார்ந்த பிரச்சனை எல்லாமே விலகும் பாபா சொல்லியிருப்பார். பாபாவின் சொல்லுக்கிணங்க பாபாவுடைய பக்தர் உபாசனி மகராஜ் வந்து இங்கே தவம் பண்ணார். 3வது நாள் பாபாவும் தவம் பண்ணி அவருடைய மனசார்ந்த நோயெல்லாம் விலக்கியிருப்பாங்க. காலப்போக்கில் இந்த ஆலயத்துக்கு பேர் பாபா தவபூமின்னு பேர் வாங்குச்சு. அப்படிப்பட்ட ஆலயத்தும் நம்ம வந்து தரிசனம் பண்ணோம். தொடர்ந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடி நோக்கி போகிற பாதையில் வந்து குரு சுக்ராச்சார
சுக்கராச்சர் ஆலயம் இருக்குது. இந்த குரு சுக்கராச்சர் ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இந்த குரு சுக்கராச்சர் வந்து அரச குல தலைவர். இவருடைய போர் தளபதிகள்லாம் போருக்கு போகும்பொழுது ஒன்று வெட்டுப்பட்டோ இல்லைக்கட்டி கழுத்து துண்டிக்கப்பட்டோ இறந்துருவாங்க. அப்போ சிவபெருமானோட வேண்டுவார். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லுவார். இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்ட ஆள் கூட கை கால் ஒன்றாயிடும். ஒருவேளை இறந்து போயிருந்தால் கூட அவங்களுக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயம். அதே போல் நம்ம முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முதல் காட்சி கொடுத்த ஆலயம் தான் இந்த குரு சுக்கராச்சர ஆலயம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கான் கோதாவரி நதி கரைக்கு சென்டராக இருக்கிற ஜனார்த்தனன் சுவாமிகள் ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த குரு ஜனார்த்தனன் சுவாமிகள் ஆலயம் தான் நம்ம கோபர்கான் சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரஸ்டேஜ் தான் வச்சுருப்பாங்க. அதாவது பள்ளிக்கூடம் ஆகட்டும், பாலிடெக்னிக் ஆகட்டும், எல்லாமே ஜனார்த்தனன் சுவாமிகளோட பேரில் தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு ஜனார்த்தனன் சுவாமிகளுடைய சமாதி மந்திருக்கு வந்துட்டோம். பாபா வந்து எல்லா குருமார்களுமே வழிபட சொல்லியிருக்காங்க. கோதாவரி சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகன்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க. அதில் நம்ம சாய்நாதரும் ஒன்று தான். அப்படிப்பட்ட சாய்நாதர் அவதரித்த அந்த புண்ணிய பூமியில் இருக்கிறது தான் குரு ஜனார்த்தனன் சுவாமிகள். அவரையும் நம்ம தொடர்ந்து வணங்குவோம். இங்கு அவருடைய வெங்கல சிலை வந்து பிளஸ்ஸிங்கோட சிலை வந்து பிரதேசம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வணங்கிட்ட பிறகு இதன் பக்கத்திலே இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போயிட்டோம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயமும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயமும் கோபர்கானில் தான் சைராம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி பாபா வாழும் காலகட்டத்தில் நிறைய இடத்துக்கு பாபா பயணம் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாமே இப்போ கோயில்களாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தை நோக்கி தான் நம்ம கூட வர எல்லா சாய் பக்தர்களுமே நம்ம ஷிரடி பயணத்தில் அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். அதனால தான் நம்ம 6 நாள் பயணம் கொண்ட ஒரு ஷிரடி ஆன்மீக பயணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதரை வந்து நீங்கள் வழிபட முடியும். ஏன்னா இந்த காசி விஸ்வநாதரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆலயத்தில் நீங்கள் தொட்டு வழிபடலாம், அபிஷேகமாக பண்ணலாம். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம கூட வந்திருக்க சக சாய் பக்தர்களும் தொட்டு வழிபடுற அந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷிரடியிலிருந்து கோபர்கான் கிட்ட வந்தீங்கன்னா ஜனார்த்தனன் சுவாமிகள் ஆலயத்துக்கு பக்கத்திலே இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புறப்பட்டு நேராக நாங்கள் வந்து ஷிரடியோடைய எல்லை கோயில் கண்டோபா கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கண்டோபா கோயிலில் தான் பாபா 2வது விஜயம் திரு சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் தூப்கடா கிராமத்திலேருந்து பாபா இங்கே வந்து இறங்குவார். பாபா இந்த கண்டோபா கோயிலை இறங்கின பிறகு இந்த கோயிலுடைய குருக்கள் பகத் மகள்சாபதி பாபாவை பார்த்து யா சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு பாபாவை வெல்கம் பண்ணுவார். அப்படிப்பட்ட கண்டோபா ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஷிரடிக்கு கண்டிப்பாக நம்ம வரோன்னு சொன்னால் கண்டோபா தெய்வத்தோட அருள் இருக்கணும். ஏன்னா கண்டோபா தெய்வம் ஷிரடியோடைய எல்லை தெய்வம். அது போக பாபா இந்த கண்டோபால தான் வாழணும் தங்கணும் ஆசைப்பட்டார். ஆனால் பாபா ஒரு இஸ்லாமியர் ஃபக்கீர் என்ற முறையில் திரு மகள்சாபதி வந்து பாபாவை வந்து ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்கிற பாலடைஞ்ச மசூதியில் தங்க வைப்பாங்க. இப்போ கண்டோபாலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். கண்டோபாலயத்தினுடைய மெயின் குருவே பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அவருக்கு 2 மனைவிகள். அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து நம்ம வந்து மார்ச் மாதம் 26ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி நம்ம கொடுத்தோம். கூடவே கொஞ்சம் அப்பளம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா சொல்லிட்டு 32 சாய் பக்தர்களுமே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம். தொடர்ந்து 26ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் பாபாவுடைய ஸ்ரீராமநவமி திருவிழா 2வது நாள் வந்து திருவிழா வந்து பெருங்கூட்டமாக ஷிரடியில் இருக்கும். அப்படிப்பட்ட புனிதமான திருவிழாவில் கலந்து கொள்ள நாங்கள் அனைவருமே ரூம்லேருந்து புறப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வேலைக்கிழமை பாபாவுடைய தோரகமாயி சாவடி கிட்ட வந்து நின்னோம். இந்த ராமநவமி ஃபெஸ்டிவலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சாய்ராம் பாபா ஷிரடியில் வாழும் காலகட்டத்திலிருந்தே இந்த புனிதமான ராமநவமி திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா இந்து முஸ்லீம் என்ற இரு வகுப்புகளும் பாபா வந்து ஒற்றுமைப்படுத்தினார். அதாவது இரு மதத்தையும் பாபா ஒற்றுமைப்படுத்தினார். அந்த இரு மதத்தை ஒற்றுமைப்படுத்த பாபாவுக்கு இன்று வரையுமே இந்து முஸ்லீம் வந்து ஷிரடியில் ஒற்றுமையோடு இருந்து பாபாவுக்கு ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அது என்னென்னா இரு மத கொடிகள் ஏந்தி ஊர்வலமாக கொண்டு வராங்க. பின்னாடியே பாபா வந்து ரதத்தில் வந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்குண்டான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா டீமு. தெலுங்கானாத்துலேருந்து வந்து ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீராமநவமி திருவிழாவை காண இந்த டீம் வந்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய இந்து முஸ்லீம் கொடி வந்தது. இந்த கொடி வந்த உடனே நம்மளும் கொடியை தொட்டு வணங்கணும். பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து வருஷந்தோறும் நமக்கு கிடைச்சிது. இந்த கொடி வந்து ஷிரடிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கொடி. ஏன்னா பாபா வாழும் காலகட்டத்திலிருந்தே இந்த கொடி வந்து பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் புனிதமான மசூதிக்கு மேலே ஏற்றப்படுது. இந்த 2 மத கொடிகள், அதாவது பச்சை நிற கொடி வந்து முஸ்லீம் கொடி, காவி வித் பச்சை வந்து இந்து மத கொடி. இந்த 2 மத கொடிகளும் ஷிரடி வாசிகள் எல்லாமே ஒற்றுமையுடன் கொண்டு வந்து இந்த கொடியை வந்து மக்கள் முன்னாடி தூக்குவாங்க. இப்போ தூக்குறாங்க பாருங்கள். இந்த கொடியை தூக்கும் பொழுது மக்கள் வந்து கரகோஷம் எழுப்புவாங்க. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயன்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் வந்து விண்ணை புழக்கம். அது போல ஒரு ஆனந்தமான ஒரு திருவிழா தான் இந்த இந்து
இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான திருவிழா, அதாவது ஸ்ரீ ராமநவமி திருவிழா. இந்த ராமநவமி திருவிழாவை பக்தர்கள் வந்து சாய்பாபாவுக்கு பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட புனிதமான கொடி ஊர்வலத்தில் நாமளும் கலந்துக்கணும். பாபாவுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் கிடைச்சிது. தொடர்ந்து பாபா வந்து தங்க ரதத்தில் வந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இந்த ரதத்தில் முன்பக்கம் வந்து அனுமன் வந்து அமர்ந்து கொண்டு வர காட்சியை பார்க்க முடியும். அதே போல் ரதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வல்ல பரம்பொருள் ராமருடைய புகைப்படமும் பாபாவுடைய புகைப்படமும் உள்ளே இருந்தது. எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுக்கு கரகோஷம் எழுப்பி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்ரீ ராமநவமி திருவிழாவை நம்ம கூட வந்த 30 சாய் பக்தர்களும் விழாவில் கலந்து கொண்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றிரவு, அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி வேலைக்கிழமை இரவு நேராக ரூமுக்கு வந்துட்டோம். நைட்டு 8 மணிக்கு ஆளுக்கு 4 சப்பாத்தி, அதே போல் சென்னா மசாலா கிரேவி சொல்லிட்டு எல்லா சாய் பக்தர்களுமே நம்ம இரவு டிஃபனாக கொடுத்துட்டோம். இந்த இரவு டிஃபன் எல்லாமே நம்ம ஷிரடியில் அற்புதமான தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவு கொடுத்துட்டோம். தொடர்ந்து அடுத்த நாள், அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஷார்ப்பாக வந்து ஒரு 5 மணிக்குனா எல்லா பக்தர்களையும் ரெடியாகி சொல்லிட்டோம். இங்கேருந்து நம்ம அவுரங்காபாத்துக்கு போகிறோம். அவுரங்காபாத்தில் எந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண போகிறோம்னா, பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல் பாபாவை தூப்கடா கிராமத்திலேருந்து ஷிரடிக்கு அழைச்சிட்டு வந்திருப்பார். அப்படிப்பட்ட தூப்கடா கிராமம், அதே போல் பாபா முதல் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த மாமர கோயிலுக்கு எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதற்காக நம்ம இந்த அற்புதமான வெஹிக்கிள், இந்த பஸ்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 சாய் பக்தர்கள் அமரலாம். சாய்ராம். साई बाबा के जय, साई बाबा के जय, साई बाबा के जय, சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாய்ராம், நம்ம மார்ச் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கரெக்டாக காலையில் 5:30க்கு நம்ம ஹோட்டல் யோகிராஜிலேருந்து பஸ்ஸை வந்து புறப்பட்டாச்சு. ஏன் இவ்வளோ காலையில் நம்ம புறப்பட்டோம்னு சொன்னோன்னா, நம்ம போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப தூரம், அதுவும் ரொம்ப குறுகிய பாதை, மலைப்பாதை பக்கம்லாம் நம்ம போக போகிறோம். பாபா ஃபஸ்ட்டு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த மாமரம் கோயில், பாபா தங்கியிருந்த சாந்த் பட்டேல் வீடு, சாந்த் பட்டேலோட சமாதி, அதே போல் தூப்கடாவில் இருக்கிற சாய் கணேஷ் மந்திர், இது எல்லாமே தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ எர்லி மார்னிங் போனால் தான் நம்ம மீண்டும் ஷிரடி வரத்துக்கு எப்படியும் நைட்டு ஒரு 11 மணி ஆகும். எல்லா பக்தர்களுமே சேஃபாக அவங்க இடத்துல உட்கார வச்சுட்டு நம்மளும் என்ன பண்ணிட்டோம், அப்படியே முன்னாடி கேபின் கிட்ட வந்துட்டோம். காலையில் அந்த அழகான சூரிய உதயம் பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இயற்கை வந்து காலை நேரம் சொல்ல வார்த்தை இல்லை. அந்த இயற்கை அழகுகளெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இங்கேருந்து ஷிரடியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அவுரங்காபாத்தில் தூப்கட் என்ற கிராமத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. கரெக்டாக அந்த 3லிருந்து 4 மணி நேரம் கழித்த பிறகு நாங்கள் தூப்கேடா என்ற ஒரு கிராமத்துக்கு வந்தோம். இந்த கிராமத்திலிருந்து தான் பாபா ஃபஸ்ட்டு ஷிரடிக்கு வந்திருக்காரு. இங்கு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேல், அவங்களுடைய வீடும் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தோட பேர் வந்து சாய் கணேஷ் மந்திர். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே தான் வந்தோம். உலகத்திலே பாபாவுக்கு, அதாவது விநாயகருடைய முகமும் பாபாவுடைய உடலும் சேர்ந்த மாரி ஒரு ஆலயம் இருக்குன்னு சொன்னால் அது தூப்கடாவில் இருக்கிற இந்த அற்புதமான சாய் கணேஷ் மந்திர் தான். இந்த மந்திர் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் நீங்கள் பயணம் பண்ணி வந்தால் தான் இந்த அற்புதமான ஆலயத்துக்கு வர முடியும். இந்த ஆலயத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எல்லா சாய்பக்தர்களும் நிற்க வச்சு இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் எல்லாமே சொல்லிட்டோம். இதனைத் தொடர்ந்து வந்திருக்க எல்லா சாய்பக்தர்களும் உள்ளே வந்துட்டாங்க. எங்கள் கூட வந்த பானம்மாவும் இங்கே வந்து ஆரத்தி எல்லாம் பாபாவுக்கு காட்டினாங்க. இங்கே இருக்க சாய் கணேஷை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனசில் எந்தவித கவலை இருந்தாலும் அந்த கவலை விலகும். ஏன்னா ஆணைமுகத்தான் பாபாவுடைய உருவமாக அமர்ந்து இங்கு வரக்கூடிய பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட காட்சி எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டினாங்க. ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தி எல்லாம் பாடி பாபாவுக்கு நெய்வேத்தியம் பிரசாதம் எல்லாமே வச்சோம். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் வீடு. அங்கே இருக்கிற ஒரு பாபாவுடைய அற்புதமான ஆலயத்துக்கு வந்துட்டோம். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சம் எல்லாமே வந்த 32 சாய் பக்தர்களுக்குமே எடுத்து சொல்லிட்டு அதன் பிறகு சாந்த் பட்டேல் வீட்டுக்கிட்ட இருக்கிற சாய் மந்திருக்கு போனோம். இந்த ஆலயம் பாபாவுடைய பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு எல்லாமே நான் ஒரு வீடியோ பதிவில் நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன இந்த ஆலயத்தோட மிக சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு தசரா டைமில் ஒரு பாபாவுடைய சாவடி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெள்ளை குதிரை உள்ளே வருது. பாபாவுடைய ஃபோட்டோவை தன்னுடைய முதுகுல வையின்னு சொல்லிட்டு அந்த குதிரை சொல்லாத குறையாக சொல்லியிருக்கு. அதே போல் ஃபோட்டோவை கொண்டு வந்து அந்த விழா வந்து கோயில்கிட்ட முடியும் போது பார்த்தீங்கன்னா குதிரை காணாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட அதிசயம் எல்லாம் நடந்திருக்கு இந்த ஆலயத்தில். இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் அவருடைய
அவருடைய கிராமம், அவருடைய வீடு இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அவங்களுடைய ஜென்ரேஷன் தான் இந்த ஆலயத்தை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்கள் சேரம். பாபாவுடைய இளம் வயது ஃபோட்டோவில் பாபா எப்படி இருக்கார், ஒரு கற்பனை ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்தது. ஏன்னா பாபா இந்த கிராமத்தில் ஒரு சில வருடங்கள் இந்த கிராமத்தில் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கிற நம்ம சாய்க்கு நம்ம வந்து ஆரத்தி காட்டாமல் போக முடியாது. அதனால் கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே பானம்மா தலைமையில் ஆரத்தி எல்லாமே காட்டணும். எண்ணற்ற சாய் பக்தர்கள் தேடலோட பாபாவை தேடி போங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேடி போக இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பல பேருடைய அனுபவங்களும் நம்ம வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கும். இன்னும் ஆன்மீகத்தில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். தொடர்ந்து இந்த கோயிலேருந்து பேக் சைடு அப்படியே வந்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல ஒரு மண் வீடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மண் வீட்டில் தான் பாபா வசித்தார். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் இந்த வீட்டில் தான் இருந்தார். இங்கிருந்து தான் பாபா தன்னுடைய இரண்டாவது விஜயமாக ஷிரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் பாபா வந்தார். கல்யாண கோஷ்டியுடன் பாபா ஷிரடிக்கு வந்து கண்டோபா கோயிலுக்கு வந்த பிறகு அங்கே இருக்க குருக்கள் மகசபதி பாபாவை பார்த்த பிறகு யாசாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு ஷிரடிக்கு பாபாவை வெல்கம் பண்ணார். அதிலிருந்து பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டுகள் தங்கினார். பாபா முதல் சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் இந்த வீட்டில் இருந்தால் தன்னுடைய இரண்டாவது பயணத்தை பாபா தொடங்கியிருக்காரு. பாபாவுடைய புனிதமான திருவடிகள் பட்ட புனிதமான வீடு தான் இந்த வீடு. இன்னும் பழமை மாறாமல் அப்படியே வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சாயி சச்சரத்தில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம மணக்கண் முன்னாடி பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது. பாபா இளம் பாலகனாக இருக்கும் பொழுது அமர்ந்த புனிதமான வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் சேரம். இது நடந்த உண்மை. இந்த வேப்ப மரத்தை பார்மேடை வந்து க்ளீன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பக்தர்கள் க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது. அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் அந்த புகைப்படத்தை கழுவி பிரிண்ட் போடும்போது ஒரு பெரிய உருவம் கஃப்னி போட்டு சப்தா மாலிக் கேக்குன்னு சொல்கிற மாரி நீண்ட உருவம் கஃப்னி போட்டு கையை தூக்குற மாரி இருந்தது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மாலிக் தான். நம்ம பாபா காட்சி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல பாபா அமர்ந்திருக்காரு இந்த கல்லில். இந்த இடத்துல பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த வேப்ப மரத்தை அடியில் தோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சில உலக தகடுகள், சில விசேஷ பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அந்த காலகட்டத்தில். இது இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் எல்லாமே இங்கே இருக்க தகவல் பலகையில் வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க. அதுவும் நம்ம சாயப்பா இளபாலகனாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. இங்கு ஒரு சில வருடங்கள் பாபா இங்கே தங்கியிருக்காரு. ஏன்னா இங்கிருந்து தான் தன்னுடைய இரண்டாவது பயணத்தை பாபா ஷிரடிக்கு நோக்கி செலுத்தியிருக்காரு. அப்படி ஷிரடிக்கு நோக்கி பாபா செலுத்தும் பொழுது ஷிரடியில் 60 வருஷம் பாபா வாழ்ந்திருக்காரு. நம்ம கூட வந்த பானமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாபாவுக்கு நெய்வேதம் வச்சு கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காட்டினாங்க. நம்ம கூட வந்து அநேக சாய் பக்தர்கள் எல்லாமே ஆரத்தி எல்லாம் முடித்த பிறகு இன்னொரு அற்புதத்தை எங்களுக்கு கொண்டு வந்து காட்டினாங்க. அது வேறு எதுவுமே இல்லை, நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் வந்து பாபாவை வந்து முதல் பார்த்துருப்பார். எங்கே பார்த்துருப்பார்னா சிண்டேன்னு சொல்லிட்டு என்ற மலை உச்சியில் அவருடைய பெண் குதிரை தொலைஞ்சி போகும் பொழுது அங்கே பாபா வந்து ஒரு மாமரடியில் பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அப்போ சாந்தாண்ட கேட்பார், எங்கே போகிறீங்க, என் குதிரை காணாம போயிடுச்சு அப்படின்னுவார். அந்த குதிரையோடைய தேவையான பொருட்கள் அந்த குதிரை பயன்படுத்தின அந்த ரோப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா லாடம், சாந்த் பட்டேல் சாப்பிட்ட அந்த தட்டு எல்லாமே இந்த கண்ணாடி பெட்டியில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வர சாய் பக்தர்களுக்கு கேட்டால் இந்த கண்ணாடி பாக்ஸை காட்டுவாங்க. நம்மளும் வரும்போது எல்லாமே தவறாமல் இந்த பாக்ஸில் இருக்க பொக்கிஷத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம கூட வந்த எண்ணற்ற சாய் பக்தர்கள் எல்லாமே இந்த அற்புதமான தெய்வீகமான தரிசனத்தை பார்த்து மன மகிழ்ந்தாங்க. இது எல்லாமே சாய் சச்சரத்தில் நம்ம படிச்சிருக்கோம் அண்ணா, ஆனால் இதை நேரில் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் சொன்னாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாய்ராம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர் திரு சாந்த் பட்டேலுடைய சமாதியை நம்ம பார்க்க போகிறோம். திரு சாந்த் பட்டேலுடைய பெண் குதிரை தொலைஞ்ச பிறகு தான் பாபா சிண்டேன் என்ற மலை உச்சியில் மாமர அடியில் சாந்த் பட்டேல் காட்சி கொடுத்து அந்த குதிரையை மீட்டு கொடுப்பாரு. அந்த குதிரையை மீட்டு கொடுத்த சாய்க்கு நன்றி கடனாக எங்கள் வீட்டுக்கு வாங்க சாயே, எங்கள் வீட்டில் தங்குங்க சாயே சாந்த் பட்டேல் சொல்லுவார். அப்படிப்பட்ட வீடும் நம்ம காட்டியாச்சு. சாந்த் பட்டேலுடைய சமாதி இவர் தான் பாபாவை வந்து முதல் இளம் மலங்கனா சிண்டேன் என்ற மலை உச்சியில் மாமரடியில் பாபா காட்சி கொடுக்கறத பார்த்துருப்பார். பாபாவை கூட பயணம் பண்ண ஒரே சாய் பக்தர் ஆரம்ப காலத்தில் திரு சாந்த் பட்டேல் தான். அப்படிப்பட்டவருடைய புனிதமான சமாதி ரொம்ப ரொம்ப ஒரு வைப்ரேஷனான சமாதி. நீங்கள் தூப்கேடா போகும்பொழுது கண்டிப்பாக சாந்த் பட்டேல் வீட்டுக்கு போயிட்டு அவர் சமாதியெல்லாம் வணங்குங்க. நம்ம இங்கேருந்து அவுரங்காபாத்லேருந்து கரெக்டாக மீண்டும் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் சாய்ராம். ரோடு போக்குவரத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் கண்டிப்பாக நம்ம போய் அடையலாம். அந்த அளவுக்கு பாதைகள் வந்து ஒரு குறுகிய பாதைகள் தான் இருக்கும். இங்கே தான் பாபாவுடைய பக்தர் சாந்த் பட்டேல் அவருடைய பெண் குதிரை
பெருங்குதிரையை தேடி அலைஞ்சி மாமரடியில் பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தூப்கடாலிருந்து மேலே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே நம்ம ட்ராவல் பண்ணி வரணும். அப்படி ட்ராவல் பண்ணி வந்தால் சிண்டேன் என்ற மலை உச்சி மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு மாமரடியில் ஒரு கல்லு கீழே பாபா உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே சாந்த் பட்டேல் இருக்காங்க. இது கீழே வந்து பாபாவுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கல்ல. பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு கல் இருக்குது பாருங்க. இந்த ரெட் கலர் கல்ல தான் பாபா முதல் சாந்த் பட்டேலுக்கு உட்காந்து, சாந்த் எங்கே போகிறீங்க, உங்கள் குதிரை அருகாமையில் இருக்க சோலையில் இருக்குது, அங்கே போய் தேடுங்க, கிடைக்கும் பாபா சொல்லுவார். அப்படிப்பட்ட கல் தான் இந்த கல். மேலே இருந்து அப்படியே கீழே படிக்கட்டு இருக்குது. மெல்ல நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா இது கீழே இந்த தென்னை மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் தான் பாபா வந்து சாந்த் பட்டேல் காட்சி கொடுத்த அந்த புனிதமான மாமர கோயில் இருக்குது. அந்த மாமர கோயிலை தரிசனம் காண்றதுக்கு தான் இவ்வளோ கடினமான பாதையில் பக்தர்களை எப்படின்னா கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு சாய்நாதர் மேலே பாரத்தை போட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன மகிழ்ச்சி கொடுக்கும். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இடத்துக்கு நாங்கள் அனைவருமே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துடைய மாமரம் இதுதான் சாய்ராம். பாபா இந்த மாமரத்தில் தான் அமர்ந்து முதல் திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்து அவருடைய பெண் குதிரையும் பாபா வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட புனிதமான மாமரத்துக்கு கீழே இப்போ ஒரு கோயில் வந்து கட்டி அங்கே பாபாவுடைய திருரூப சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பானமா வந்து எல்லா ஆலயத்துக்கும் வந்தாங்க எங்கள் கூடவும். அந்த ஆலயத்துக்கு எல்லாமே கற்பூரம் நெய்வேத்தியம் எல்லாமே காட்டி பாபாவுக்கு நெய்வேத்தியம் பிரசாதம் வச்சு எல்லாருமே சேர்ந்து வழிபட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபா ஃபஸ்ட்டு காட்சி கொடுத்த அந்த மாமர அடியில் இன்னொரு பாபாவுடைய மூர்த்தி வச்சுருக்காங்க. அங்கே வந்து 9க்கு மேற்பட்ட விளக்குகள்லாம் ஏற்றி மாமரத்துக்கு ஆரத்தி எல்லாமே காட்டி பக்கத்தில் பாபா வந்து கத்தியால் குத்தி கிணறு தண்ணி வர வச்சிருப்பாரு. அந்த கிணத்தையும் எல்லாம் சேர்ந்து வணங்கிட்டு இந்த இடத்துல பாபாவுடைய நாமங்கள் எல்லாமே பாடணும். ஷிரடி மாஜே பண்டர்பூர் ஆரத்தி எல்லாமே நடந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ஆகும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயி சச்சரத்தில் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே உங்கள் மனக்கண்ணுக்கு முன்னாடி வரும். அப்படிப்பட்ட புனிதமான இடம் தான் சிண்டேன் மன்ற மலை உச்சி. அந்த மலை உச்சியில் தான் பாபா முதல் திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்தாரு. இங்கிருந்து தான் பாபா தூப்கடா போனார். தூப்கடாலிருந்து தன்னுடைய 2வது விஜயம் பயணத்தை ஷிரடி பயணத்தை பாபா ஆரம்பித்து ஷிரடியில் சுமார் 60 வருஷம் பாபா தங்கினார். அப்படிப்பட்ட பாபா காட்சி கொடுத்த முதல் இடத்துல இருந்து நம்ம வந்து இப்போ ஆரத்தி எல்லாம் காட்டணும். ரொம்ப பேரானந்தமாக இருந்தது இந்த ராமநவமி ட்ரிப்பு. எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் ஆசீர்வாதம் அருளும் எல்லா பக்தர்களும் கிடைச்சிது, நமக்கும் கிடைச்சிது. இந்த நேரத்தில் எங்கள் சாய்நாதர் எங்கள் குலசாமிக்கு எப்பொழுதுமே நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். சரி, இங்கே மாமர கோயிலுக்கு ஆரத்தி எல்லாம் முடித்த பிறகு கூட வந்த 32 சாய் பக்தர்களுமே மத்தியானம் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த சாப்பாடு எல்லாமே நாங்கள் ஷிரடியிலேருந்து தயார் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த இடத்துல எந்தவித ஹோட்டலும் அதே போல் எந்தவித கடைகளும் இருக்காது. ஏன்னா இது அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பாபாவுடைய முதன்மை கோயில். பாபா முதல் காட்சி கொடுத்த மாமர கோயில். நாங்கள் ஷிரடியிலேருந்து வரும்பொழுதே லெமன் ரைஸ் அதே போல் வந்து தயிர் சாதம், கொஞ்சம் சிப்ஸு, ஊறுக்காய் பாக்கெட்டு, தண்ணீர் பாட்டில் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அழகாக வந்த சாய் பக்தர்களை எல்லாமே அமர வச்சுட்டு நீட்டாக மேட்டை எல்லாமே போட்டுட்டு இந்த இடத்துல வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு எல்லாமே அந்த மதிய உணவை கொடுத்தோம். எல்லா சாய் பக்தர்களுமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த அற்புதமான காட்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சாய் பக்தர்களாக இருந்து இந்த வீடியோ பார்க்குற மாரி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஷிரடிக்கு போங்க. அப்படி ஷிரடிக்கு போனீங்கன்னா தவறாமல் பாபா காட்சி கொடுத்த சிண்டேன் என்ற மலை உச்சியில் இருக்கிற மாமர கோயிலுக்கு போங்க. மன அமைதி தானாக வரும் சாய்ராம். இறைவன் பாபா முதல் காட்சி கொடுத்த இடம் இளம் மாலங்களாம். இந்த இடத்துல எவ்வளோ ஒரு வைப்ரேஷன், எவ்வளோ ஒரு பேரானந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ஆத்மாத்மா வந்து உணரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு தெரியும் சாய்ராம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இது போல் அற்புதமான ஆலயத்துக்கெல்லாம் போங்க. ஏன்னா நம்ம பாபாவுடைய புனிதமான நூல் சாய் சச்சரித்தத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதனை ஒட்டி தான் சாய்ராம் எங்களுடைய சாய்ராம் டூரிஸ்ட் வந்து வழி நடத்திட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சாய்நாதருடைய திருவடிப்பட்ட இடங்கள் இது போல் முக்கியமான இடங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இங்கேருந்து புறப்பட்டு நாங்கள் அவுரங்காபாத்தில் கீழே வந்துட்டோம். அவுரங்காபாத்தில் பார்த்திங்கன்னா கீழே நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மினி தாஜ்மஹால். இந்த மினி தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டெல்லியில் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் போலே இருக்கும். ஆனால் அந்த தாஜ்மஹாலை ஒப்பிட முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான பிளேஸு. நம்ம இந்த பாபாவுடைய மாமர கோயில் எல்லாமே பார்த்துட்டு நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் இந்த ஆலயமும் பார்க்கணுன்னாங்க. ஆனால் மினி தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இருக்குது சாய்ராம். நீங்கள் பேக்கேஜில் கொடுக்குற அந்த ஃபேர்லேருந்து தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இருக்கோம். செப்பரேட்டாக உங்கள் இடத்துல எந்த இடத்துலையுமே நாங்கள் பைசா வாங்க மாட்டோம்.
ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பிளேஸ் தான் இந்த மினி தாஜ்மஹால். அவுரங்காபாத் சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லாம் தரிசனம் முடித்த பிறகு வெளியில் வந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டோம். இதனைத் தொடர்ந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 12வது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் தரிசனத்துக்கு வந்தோம். அங்கு கிருஷ்ணேஸ்வருடைய அற்புதமான தரிசனம் எங்களுக்கு வெறும் 20 நிமிஷத்தில் கிடைச்சது. இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது போல் ஆலயத்துக்கு நம்ம வந்து ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ண சொன்னால் இறைவனுடைய அனுகிரகமும் அவருடைய அருளும் இருந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைச்சிது. இறைவன் எம்பெருமானுக்கும் சாய்நாதருக்கும் கோடான கோடிகள் நன்றிகள் எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து ஆலயத்துக்கு முன்னாடி நின்று அப்படியே ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்துட்டோம். தொடர்ந்து இங்கேருந்து நாங்கள் பயணம் பண்ணி ஷிரடியை நோக்கி போனோம். கரெக்டாக மார்ச் மாதம் 27ஆம் தேதி இரவு கரெக்டாக ஒரு 10லேருந்து 10:45 நாங்கள் ஷிரடியை போய் ரிசீவ் ஆகிட்டோம். ஏன்னா காலையில் இங்கேருந்து 5:45 கிளம்பணும். இப்போ நாங்கள் வந்து சேரும்பொழுது பார்த்திங்கன்னா இரவு கரெக்டாக ஒரு 10:45 டைம் ஆகிடுச்சு. இந்த 10:45க்கு நாங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு எல்லா சாய் பக்தர்களுமே ரூமுக்கு அமுச்சிட்டோம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் கொடுக்கணும் சாய் பக்தர்களுக்கு. அதனால் ரூமில் போய் நீங்கள் போய்ட்டு இருங்க, நாங்கள் ரூமில் வந்து டிஃபனை கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். எல்லா பக்தர்களும் ரூமுக்கு போயிட்டாங்க சாய்ராம். அதற்கப்புறமா நம்மளும் டிஃபன் கொண்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு நம்ம டிஃபன் கொண்டு போனோம். ஏன்னா வந்து சேர்ந்ததே 10:45. என்ன கொடுத்தோன்னா டிஃபன் அவுள் பூவா கொடுத்தோம். அதாவது அவுளில் வந்து ஒரு உப்புமா போல் வேர்க்கடலாம் போட்டு தாளித்து கொடுப்போம். கூடவே ஒரு மசாலா கிரேவி கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மகாராஷ்டிராவுடைய சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இந்த உணவை தான் 32 சாய் பக்தர்களுக்கும் நம்ம மார்ச் மாதம் 27ஆம் தேதி கொடுத்தோம். இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை மீண்டும் சமாதி மந்திரில் போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருக்கு நன்றிகளை தெரிவித்தோம். ஏன்னா 3 நாட்கள் ஷிரடியிலிருந்து 4வது நாள் கடைசியாக நம்ம போயிட்டு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக சமாதி மந்திருக்கு போனோம். அங்கே பாபாவுக்கு நன்றிகள் தெரிவித்து பாபாவுடைய தரிசனத்தை அற்புதமாக பெற்றோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு கரெக்டாக மார்ச் மாதம் 28ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து தரமான டிஃபன் கொடுத்தோம். ஆளுக்கு 4 தோசை, அதே போல் சாம்பார் சட்னி மெதுவடை சொல்லிவிட்டு 32 சாய் பக்தர்களும் கொடுத்தோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அன்று மத்தியானம், அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் நம்ம ரூமில் இருந்து அப்படியே ஒரு 3 ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நேராக நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து வந்தோம். எங்கே வந்திருக்கோம் பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு. நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா வரக்கூடிய சாய் பக்தர்களில் நம்ம பயணத்தில் கண்டிப்பாக பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு கூட்டு போகிறது நம்மளுடைய வழக்கம். அதை 2வது நாள் நம்ம கூட்டு போவோம். இந்த வாட்டி கொஞ்சம் வந்து நாட்கள் வந்து மாறுபட்டது. ஏன் மாறுபட்டதுன்னா ராமநவமிக்கு அன்னைக்கு இந்த இடத்துல நம்ம காலடி பதிய முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. அதனால் ராமநவமிக்கு அன்னைக்கு நாங்கள் வந்து ஹோட்டல்லே சாப்பாடு வந்து தமிழ்நாடு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். இங்கே வந்தக்கூடிய சாய் பக்தர்கள் எல்லாருமே இந்த டோக்கன் கையில் கொடுத்துட்டோம். 32 சாய் பக்தர்களுமே டோக்கன் எல்லாமே பக்தர்கள் கொடுத்த பிறகு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டோக்கன் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம். இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டோக்கன் வாங்குவோம். அந்த டோக்கன் வாங்கி உள்ளே வர முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் எல்லாமே மாறி போச்சு. எல்லாருமே பாபாவுடைய தரிசனத்தை பார்த்த பிறகு சமாதி மந்திரில் அந்த இடத்துல உதி வாங்குவீங்க. உதி வாங்கிட்ட பிறகு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானத்துக்கு ஒரு டோக்கன் கவுண்டரே இருக்குது. நீங்கள் இந்த டோக்கனை வாங்கிட்டீங்கன்னா நேராக நீங்கள் வந்து இந்த பிரசாதாலயத்துக்கு வந்து பாபாவுடைய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடலாம். கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே நீட்டாக ஒரு இடத்துல அமர வச்சுட்டோம். அமர வச்சு அந்த பாபாவுடைய அன்னப்பிரசாதத்துக்காக பொறுமையாக நாங்கள் காத்துட்டு இருந்தோம். சைராம், நம்ம பாபாவுடைய அன்னதான பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம். இந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு எண்ணற்ற பக்தர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா ஷிரடிக்கு வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளையோ பண வசதியோடு வந்தால் கூட இந்த பிரசாதாலயத்தில் வந்து பாபா கொடுக்குற இந்த அன்னப்பிரசாதம் சாப்பிடும் பொழுது அவங்க வந்து மனசு வந்து சந்தோஷம் அடைவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்மளுடைய பயணத்தில் வரக்கூடிய சாய் பக்தர்களை தவறாமல் ஒவ்வொரு மாதமும் ஷிரடிக்கு வரும்பொழுது எல்லாமே இந்த பிரசாதாலயத்தை கூட்டு வந்து பாபாவுடைய இந்த அற்புதமான பிரசாதத்தை சாப்பிட வைப்போம். நம்மளும் இந்த நேரத்தில் இங்கே நின்று சக சாய் பக்தர்கள் கூட சாப்பிடும் பொழுதும் இது போல் அற்புதமான காட்சிகள் எல்லாமே பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எங்கள் கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடும் பக்கத்தில் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ரூபா உட்கார ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சடனாக அவ்வளோ கூட்டம் வந்தது. எதிர்புறமும் ஆப்போசிட்டில் 2 ரூபா உட்கார வச்சுட்டு பக்தர்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு உள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட்ட மத்தியான சாப்பாடு வந்து நம்ம பார்க்கலாம் செய்கிறோம். எல்லா பக்தர்களுமே அப்படியே நீட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து மத்தியான உணவு கொடுத்துட்டாங்க பாபாவுடைய பிரசாத ஆலயத்தில். இந்த உணவு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடு. அதே போல் கத்திரிக்காய் ஒரு தொக்கு போல் கொடுத்தாங்க. சப்பாத்தி ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக மார்ச் மாதம் 28 சனிக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே ஹோட்டல் யோகிராஜ் ஹோட்டல் மேனேஜர் சச்சினுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்தேன்.
அவர் தான் எனக்கு ரூம் ஃபுல்லாகவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. 10 வருஷமாக இந்த ஹோட்டலில் தான் நான் ரூம் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு ஒரு நன்றிகளை தெரிவித்து எல்லா சாய் பக்தர்களும் சேஃபாக வந்து அமர வச்சாச்சு. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாமே நாங்கள் வந்து ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சாய்ராம். எதுக்காக பஸ்ஸுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கிருந்து ஷிரடியிலிருந்து நேராக பாபா அமர்ந்த கற்பக விக்ஷக மரம், அதே போல் கோலாரில் இருக்கிற சிவபெருமான ஆலயம், அதே போல் சனி சிக்னாஸ்பூர், இது எல்லாம் போயிட்டு நேராக போய் பூனாவில் போய் ட்ராப் பண்ணுவாங்க. பூனாவிலிருந்து நாங்கள் சென்னை நோக்கி ட்ரெயினில் போக போகிறோம். அதுக்காக தான் மீண்டும் நாங்கள் வந்து பஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு உண்டான பஸ்ஸு வந்து வந்துடுச்சு சாய்ராம். இந்த வெஹிக்கிளில் வரக்கூடிய பக்தர்களுடைய அந்த லக்கேஜ் எல்லாமே சேஃபாக வந்து முதல்ல நாங்கள் அடிக்கிட்டோம். அதன் பிறகு ஒவ்வொரு பக்தர்களாக ஏற ஆரம்பித்தாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா முழுக்க ஏசி வாகனம் தான். ரொம்ப ஒரு அற்புதமான வெஹிக்கிள். நாங்கள் அவுரங்காபாத்துக்கு போகும்போது இதே வண்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இதே வண்டி தான் மீண்டும் வந்து நாங்கள் வந்து பூனா போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணோம். இப்போ நாங்கள் வண்டி வந்து கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு ஷிரடியிலேருந்து நாங்கள் கிளம்பினோம். இவர் தான் சாய் சிவா. இவர் தான் எனக்கு ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது. இவர் வந்து சாந்த் பாய். இவர் தான் எனக்கு வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே. சாய்நாத் மகராஜ் கி சாய்ராம், கரெக்டாக மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஈவினிங் கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு நம்ம ஷிரடியிலேருந்து புறப்பட்டோம். நம்ம பக்தர்களும் ஆங்காங்கே வந்து சேஃபாக வந்து உட்காந்துட்டாங்க. அவங்களோட உடைமைகள் லக்கேஜ் எல்லாமே பின்னாடி வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே வச்சுட்டு சேஃபாக எல்லா பக்தர்களுமே அமர்ந்துட்டாங்க. நம்ம ஷிரடியிலிருந்து நம்ம வண்டி கரெக்டாக மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8வது கிலோமீட்டரில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் பாபா வந்து ரகத்தாக்கு போவார். அதாவது பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் பாபா வாழ்ந்திருப்பார். இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா ரூகி, ரகத்தா, நிம்காவ் என்ற 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு. அப்படி பாபா முதல் பயணம் பண்ணக்கூடிய ரகத்தா வில்லேஜுக்கு முன்னாடி இருக்கிற கற்பக விருஷக மரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மரத்துக்கு கீழே தான் பாபா வந்து அமருவார். அப்படி அமர்ந்த உடனே இந்த இடத்துல இருக்கிற பாபாவுடைய அற்புதமான பக்தர் குசால் சந்த் மார்படி சேட்டு வந்து பாபா வந்து வரவேற்று இங்கு மேளந்தாளம் எல்லாம் அடித்து பாபா வந்து கிராமத்துக்கு குசால் சந்த் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அங்கு பாபா குசால் சந்த் வீட்டுக்கு போன பிறகு வசதியான ஆசத்தெல்லாம் அமர வச்சு பாபாவுக்கு உணவுகள் எல்லாம் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற பக்தர்களை பாபா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மீண்டும் பாபா இதே இடத்துக்கு வந்து இங்கிருந்து பாபா ஷிரடி நோக்கி போவார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். கரெக்டாக கோலார் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. நாங்கள் ஷிரடி பயணத்திலிருந்து பூனா நோக்கி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரகத்தா கற்பக விக்ஷக மரம், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோலார் சிவன் மந்திருக்கு வருவோம். இந்த கோலார் சிவன் மந்திரி வந்து அவ்வளோ வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளேஸில் ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. நீங்கள் மகாராஷ்டிராவில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஜோதிலிங்க தவிர்த்து மற்ற இடத்துலலாம் சிவனை வந்து தொடலாம். அதுவும் ஒரு சில ஜோதிலிங்கத்தையும் நீங்கள் தொடலாம். இந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு முன்னாடியே நந்தி, பெரிய நந்தி, ரொம்ப தத்ரூபமான நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட வந்து எல்லா சாய் பக்தரும் உள்ளே போயிட்டு சிவலிங்கத்தை தொட்டு வழிபட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம் ஷிரடியிலிருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் கடந்து வந்தீங்கன்னா கோலார் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்க சிவபெருமானுடைய தரிசனத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எண்ணற்ற சாய் பக்தர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா ராமநவமி பயணத்தை முடித்து தொடர்ந்து இது போல் அற்புத பாக்கியத்தையெல்லாம் நம்ம தொடர்ந்து காட்டணும். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 28ஆம் தேதி கரெக்டாக மாலை ஒரு 6 மணி வாக்கில் நம்ம வந்து சனி சிக்னாஸ்பூருக்கு வந்துட்டோம். இந்த சனி சிக்னாஸ்பூர் அகமத் நகர், நியர்பை அகமத் நகர் கிட்ட தான் இருக்குது. சுயம்பு சனிதேவ் மந்திர். இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம் எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஏன்னா இங்கு வந்து ஒரே ஒரு கல் தான். அந்த கல் எப்படி வந்தது, ஏன் இந்த இடத்துல சனி பகவான் உருவானார், சுயம்பா எப்படி மூர்த்தியாக காட்சி கொடுக்குறார் என்ற விரிவான கதைகள் எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோ உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடும். இந்த சனி சிக்னாஸ்பூருக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் அந்த ஆரத்தி எடுப்பாங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு மேலே கரெக்டாக நாங்கள் வரும்பொழுது எல்லாமே ஆரத்தி காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பக்தர்களுமே அந்த சனீஸ்வரன் பகவானுடைய ஆரத்தி எல்லாமே பெற்றாங்க. ஏன்னா நாங்கள் வந்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் வந்தோம். அந்த சனிக்கிழமை சனீஸ்வரன் பகவானுடைய ஆரத்தி காண்றது என்பது பெரிய பாக்கியமாக எல்லாருமே கருதணும். ரொம்ப மன நிறைவும் சந்தோஷமாக இருந்தது சாய்ராம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சனி சிக்னாஸ்பூர்லேருந்து புறப்பட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 30 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது நைட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி. இந்த இடத்துல ஒரு கடையாண்ட நாங்கள் பிரேக் பண்ணுவோம். ஏன்னா நைட்டு வந்து டிஃபன் கொடுக்கணும். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம்.
அப்படி கொண்டு வந்த உணவுகளை எண்ணற்ற சாய் பக்தர்கள் நம்ம கொடுக்கணும். எல்லா பக்தர்களுமே முதல்ல நம்ம உட்கார வச்சிட்டோம். உட்கார்ந்த பிறகு பக்தர்களுக்கு நம்ம டிஃபன் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு பிளேட்டு, அதே போல் 5 இட்லி மசாலா குருமா கொடுத்தோம். கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தோம். பக்தர்கள் எல்லாமே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் உணவு கொடுத்த சாய் சிவா நம்ம என்னுடைய தம்பிக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவருடைய கைப்பக்கத்தில் கொடுக்குற உணவு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டேஜாக இருந்தது. குழம்பும் அவ்வளோ டேஸ்டேஜாக இருந்தது. வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உணவு தான் சாய்ராம் மெயின் சொல்லணும். அந்த உணவு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா வர பக்தர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அப்படிப்பட்ட உணவை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நம்ம சாய் சிவா நமக்கு ஷிரடியில் கொடுத்துட்ருக்காரு. அந்த உணவுகள் எல்லாமே சக சாய் பக்தர்களுக்கு சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சனி சிக்னாஸ்பூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். ஒரு வில்லேஜ் கிட்ட இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல எல்லாருக்குமே அந்த நைட் டின்னர் கொடுத்துட்டோம். இப்போ நம்பக்கும் வச்சுருக்க அந்த நைட் டின்னர் உங்களுக்கு காட்டுறேன். 5 இட்லி வச்சாங்க, நான் 3 இட்லி சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து எல்லா பக்தர்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்தர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நேராக பூனா நோக்கி தான் சாய்ராம் புறப்பட போனோம். இங்கேருந்து பூனா நோக்கி போகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரை டைம் பிடிக்கும் சாய்ராம். அதனால் நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு போனோம்னா நேராக பூனா நோக்கி தான் நம்ம போக போகிறோம். நமக்கு போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாரஸ்டான ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த இரவு நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த மலை சார்ந்த பகுதிகளெலாம் கடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நம்ம டிரைவர் சொன்ன பெரிய கரெக்டாக அதிகாலை 29ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக பூனாக்கு 1:30 மணிக்கு கொண்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 கிட்ட இருக்கிற லிஃப்ட் கிட்ட கொண்டு விட்டார். கரெக்டாக நம்மளுக்கு 1:30க்கு கொண்டு விட்டாங்க. நமக்கு ட்ரெயின் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 2:55க்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. எல்லா பக்தர்களும் 1 by 1 இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான லக்கேஜுகளும் சேஃபாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கேஜ் எடுத்த பிறகு நானும் என் கூட வந்த சக சாய் பக்தர்களும் உள்ளே போயிட்டு பஸ்ஸை தெளிவாக செக் பண்ணோம். யாருன்னா எதனா மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு. எதுவுமே மிஸ் பண்ணல. எல்லாருமே 6ஆவது நம்பர் பிளாட்ஃபார்முக்கு மேலே இருக்க லிஃப்ட் மேலே ஏறிட்டு அந்த இடத்துல அமர வச்சுட்டோம். எங்களுக்கு வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டால் மட்டும் தான் நாங்கள் இறங்க முடியும். ஏன்னா 6ஆவது நம்பர் பிளாட்ஃபார்மில் தான் 100% வரும். கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நம்ம இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்லிட்டு தான் எல்லா பக்தர்களுமே மேலே இந்த இடத்துல அமர வச்சுட்டோம். எங்களுடைய வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:50க்கு 29ஆம் தேதி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2:50க்கு பூனாக்கு அதே மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10:15க்கு சென்னை எழும்பூருக்கு வரும். இரவு 9:30 மணிக்கு சென்னை பெரம்பூருக்கு அடையும். அந்த வண்டிக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்கள் வண்டி பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து சென்னை வரையும் போகக்கூடிய மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் மெயில். பக்தர்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம உட்கார வச்சுருக்கோம். கரெக்டாக நமக்கு இன்னும் 1.25 மணி நேரம் இருக்கிறதால பக்தர்கள் ஒரே இடத்துல அமர வச்சுட்டோம். ஏன்னா அங்கங்கே தனித்தனியாக அமர்ந்தாங்கன்னா இறங்கி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் சடனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 1/2 hour முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க 4ஆம் நம்பருக்கு பிளாட்ஃபார்ம் நம்ம வண்டி வருதுன்னு. நம்ம வண்டி எப்போவும் 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வரும், 4ல் வருது. கிட்டத்தட்ட 1/2 hour பிஃபோராக தான் சொன்னாங்க. அதனால் எல்லாருமே சேஃபாக 4ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இறக்கிட்டு அவங்கவுங்க கோச் நம்பர்கிட்ட நம்ம அமுச்சிட்டோம். நம்ம ட்ரெயினும் கரெக்டாக ஆன் டைம் இங்கே பார்த்திங்கன்னா 2:50க்கு வரணும். ஒரு அரை மணி நேரம் காலதாமதத்தில் நம்ம வண்டி 3:20க்கு தான் பூனா ரயில் நிலையத்துக்கு வருது சேரம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மும்பை சிஎஸ்டியிலிருந்து சென்னை எழும்பூர் வரையும் போகக்கூடிய மும்பை மெயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸில் தான் நம்ம 32 சாய் பக்தர்களும் டிக்கெட் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர்லேயும் இருக்குது, ஏசிலையும் இருக்குது. அதாவது 3 டயர் ஏசியில் இருக்குது, 2 டயர் ஏசியில் இருக்குது. எல்லா கோச்சிலுமே ஆட்கள் புக் பண்ணியிருந்தோம். 2:50க்கு அதிகாலை வர வண்டி எங்கள் வண்டி 3:20க்கு 3:30 மணிக்கு பூனாலிருந்து புறப்பட்டது. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு வந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் வாடி ஜங்ஷனுக்கு நம்ம வண்டி 9:30க்கு போனோம். ஆனால் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் டிலேயில் நம்ம வண்டி வந்தது. கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா 9:50க்கு நம்ம வண்டி கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த வாடி என்ற ரயில் நிலையத்தில் நம்ம காலையில் டிஃபன் கொடுக்குறது நம்மளுடைய வழக்கம். இங்கு பார்த்திங்கன்னா தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் கொடுப்போம். அதுவும் ஸ்டேஷனுக்குள்ளே விற்கிற உணவை நம்ம கம்பல்சரி கொடுக்கவே மாட்டோம். இங்கிருந்து எனக்கு தெரிஞ்ச சாய் பக்தர் அவர் செஞ்சு கொடுக்குற தமிழ்நாடு உணவுகளை நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு ஷிரடி ரயில் பயணத்தில் நாங்கள் கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். அந்த உணவுக்காக நம்ம வாடி ரயில் நிலையத்துக்கு அப்படியே நெருங்கி வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம உணவு ரிசீவ் பண்ணி சாய் பக்தர்கள் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன உணவுகள் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்கு போனவொடனே நான் சொல்கிறேன் சாய்ராம், இங்கு உணவு எடுக்க எனக்கு அலோவ் பண்ணலை. ஏன்னா நண்பர் பார்த்திங்கன்னா
வீடியோவில் என்னை காட்ட தேவையில்ல வாடி ஜங்ஷனில், அதுக்காக எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணார். அவர் வீடியோவில் நான் காட்டலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவு வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா சப்பாத்தி கொடுத்துருக்காரு, வித்து வந்து தக்காளி தொக்கு கொடுத்துருக்காரு. ஆளுக்கு 4 சப்பாத்தி தக்காளி தொக்கு. இது வந்து 32 பார்சலு. வரக்கூடிய அனைத்து சாய் பக்தர்களுக்குமே இந்த 32 பார்சலும் கொடுத்துட்டேன். என் கூட வந்த சக சாய் பக்தர்களுமே அந்த காலை நேர டிஃபனை சாப்பிட்டாங்க. தொடர்ந்து டிஃபனை சாப்பிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குண்டக்கல்லுக்கு இந்த பக்கம் குட்டி என்ற ஒரு ஜங்ஷன் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து போகும்பொழுது இந்த குட்டியில் தான் சாப்பாடு வாங்குவோம். ரிட்டனில் குண்டக்கல்லுக்கு வர சொல்லியிருப்போம். ஆனால் வண்டி ஆன் டைம் வரதால் குட்டிலே சாப்பாடு வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டோம். கரெக்டாக குட்டி ரயில் நிலையத்துக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி மத்தியானம் சரியாக 2:15க்கு நம்ம வண்டி ஆன் டைம் வந்துடுச்சு. லேட்டே கிடையாது. இங்கு வழக்கமாக எனக்கு கொடுக்குற அக்கா, தமிழ்நாட்டை சேர்ந்த அக்கா வந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம கோச் நம்பர் தெளிவாக சொல்லிட்டோம். ஷார்ப்பாக நம்ம கோச் நம்பர் கிட்ட வந்து நின்றுட்டாங்க. இங்கு மத்தியான உணவு சுட சுட மத்தியான உணவு வந்து கொடுக்கறது நம்ம வழக்கம். கரெக்டாக நம்ம வண்டி நின்ன பிறகு அக்கா கொடுக்குற அந்த சாப்பாடை நம்ம வந்து நம்மளுடைய கோச்சில் ஏற்றிட்டு அதன் பிறகு எந்தெந்த சாய் பக்தர்கள் எந்தெந்த கோச்சில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்க போகிறோம். இப்போ நிற்கிறாங்கல்ல, இந்த அக்கா தான் வழக்கமாக நமக்கு உணவு கொடுக்குறாங்க. இந்த கேரி பேக் அப்படியே உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு நமக்கு தேவையான உணவுகள் எல்லாமே நான் காட்டுறேன் செய்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம், அதிகமாகவும் இருந்தது உணவு. அதே போல் ஆனியன் பச்சடி, ஒரு மசாலா குருமா, ஊறுகாய் பாக்கெட்டு சேர்த்து இந்த உணவுகள் கொடுத்துருந்தாங்க. இந்த உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான உணவுகள் தான். எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலம் வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு நாங்கள் ஷிரடி ரயில் பயணத்தில் நாங்கள் கொடுக்குறோம் செய்கிறோம். உணவு வந்து எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உணவுக்கு நான் 100% உத்தரவாதம் கொடுப்பேன் செய்கிறோம். ஏன்னா இந்த உணவு நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தோன்னா வரக்கூடிய பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க. ரயில் பயணத்தில் உணவு கிடைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட உணவை, தரமான உணவை நம்ம கொடுக்குறோம். அதே போல் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை கரெக்டாக நம்ம வண்டி ஒரு 6:45 டைமில் ரேணிகுண்டா ரயில் நிலையம் ஆந்திரா மாநிலத்துக்கு வந்துடுச்சு. இங்கு வந்த பிறகு நைட் டின்னர் கொடுப்போம். இந்த நைட் டின்னர் கொடுத்துட்டோன்னா 6 நாள் பயணம் நம்மளுடைய பயணம் முடிஞ்சிருது. இதிலிருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம சென்னை வந்து இறங்கிடுவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நியர்பை திருப்பதி. நம்ம சென்னையிலேருந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம உணவு கொடுப்போம். அதே போல் ரிட்டனில் வந்து நம்ம சென்னைக்கு திரும்பும் பொழுதும் இது நமக்கு கடைசி பாயிண்ட்டு. இந்த இடத்துலையும் நம்ம வந்து இரவு டிஃபன் சொல்லியிருப்போம். ஏன்னா இரவு டிஃபன் கொடுத்துட்டோன்னா பக்தர்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு தான் எக்மோர் போய் போகுது. அதுக்கப்புறமா அவங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்காக நம்ம வந்து உணவு தயாராக பண்ணி வச்சுருப்போம். இப்போ நமக்கு தேவையான பார்சல் வந்து ரெகுலராக கொடுக்குற தம்பி வந்து கொண்டு வராரு. இந்த 2 ப்ளூ கவர்லேயும் இந்த பார்சலை ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன உணவு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறோம். இது ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் செய்கிறோம். இந்த கண்டெய்னர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தோசை இருக்கும். ஒரு தோசை வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தோசை, இன்னொன்று பார்த்திங்கன்னா கார தோசை, இன்னொன்று பார்த்திங்கன்னா பொடி தோசை, இன்னொன்று பார்த்திங்கன்னா நெய் தோசை சொல்லிட்டு 4 விதமான தோசை, சாம்பார், கார சட்னி, அதே போல் தேங்காய் சட்னி. இது எல்லாமே இந்த கண்டெய்னர் பாக்ஸில் இருக்கும். இந்த கண்டெய்னர் பாக்ஸில் இருக்கிற பார்சலை 32 சாய் பக்தர்களுமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா சாய் பக்தர்களுமே அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உணவை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரேணிகுண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் கொடுக்குற அந்த தமிழ்நாடு உணவு வந்து தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகள் வந்து சக சாய் பக்தர்கள் சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவு கொடுத்து முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம சென்னைக்கு திரும்பணும். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:50க்கு வந்த ட்ரெயினை 7 மணிக்கு எடுத்தாங்க. சென்னை பெரம்பூருக்கு பார்த்திங்கன்னா இரவு 9 மணிக்கு வந்து சேரும். அதே சென்னை எக்மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10:10க்கு வந்து சேரும். இப்போ நம்ம ஆன் டைம் வண்டி வந்து இங்கேருந்து 7 மணிக்கு புறப்பட்டுடுச்சு. சென்னை பெரம்பூரை நம்ம ரீச் பண்ண போகிறோம் சேரம். கிட்டத்தட்ட சென்னையில் இருக்க வெள்ளிவாக்கம் ரயில் நிலையத்தை நம்ம இப்போ கடக்க போகிறோம். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பூரில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சாய் பக்தர்கள் வந்து இறங்க போகிறாங்க. மற்ற பக்தர்கள் பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரையிலிருந்து பக்தர்கள் வந்தாங்க. அவங்க எக்மோர் போயிட்டு அங்கேருந்து மாட்டு ட்ரெயின் மூலிமா அவங்க ஊருக்கு போக போகிறாங்க சேரம். எங்களுடைய ஸ்ரீ ராமநவமி பயணத்தை பற்றி முழு தகவலும் இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டு எந்தெந்த ஊருக்கு போயிட்டு சாயப்பாவுடைய அற்புதமான தெய்வீகமான காட்சி எல்லாமே பார்த்தோன்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களுடைய சாய்ராம் டூரிஸ்ட் மூலயமா ஷிரடிக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா எந்த டைமில் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேரம். உங்களுடைய பயணம் நீங்கள் நினச்சதோடு மிக சிறப்பாக நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் சேரம். பாபாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷிரடிக்கு போக முடியும். நீங்கள் ஷிரடிக்கு போகணும், உணவுக்கு பற்றாக்குறை இருக்கும், உணவு எப்படி கிடைக்கும் எல்லாம் கவலை வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருந்தால் என்ன உணவு, தரமான உணவு சாப்பிடுவீங்களோ அதை விட ஒரு படி அதிகமாகவே உங்களுக்கு
தமிழ்நாடு உணவுகள் இந்த ஷிரடி ஆன்மீக பயணத்தில் நான் கொடுப்பேன். என்னுடைய நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன். நீங்கள் ஷிரடிக்கு போன ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இப்போ வண்டி வந்து பெரம்பூர் ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக மார்ச் மாதம் 29 இரவு கரெக்டாக 9:10 மணிக்கு. அதே போல் நம்ம கூட வந்த சாய் பக்தர்லாம் இறங்குறாங்க. அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே பேசியிருப்பாங்க இந்த பயணத்தை பற்றி. அதை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பயணத்தில் உங்கள் அனைவருமே நான் வந்து சந்திக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா. ஜெய் சாய்ராம். அல்லா மலிக். ஓகே, நன்றி. ஓகேம்மா, அவங்க கூப்பிடுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, நன்றிம்மா. நல்லபடியாக பார்த்தா நல்லபடியாக அழைச்சிட்டு போய் நல்லபடியாக காட்டி நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லபடியாக பார்த்தோம். எல்லா ஊரும் நல்ல பொறுமையாக நல்லபடியாக சுற்றி காட்டினாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. வரட்டுங்களா? ஓகே, நன்றிம்மா. ஓகேம்மா. பவிஷன் சும்மா ஒரு ஓம் சாய்ராம் சொல்லுங்க போதும். ஓம் சாய்ராம். ஓகே, ரைட். வண்டி வரும். சரி வாங்க, நீ போகலாம். அவ்வளோதான். என்னம்மா சாப்பிட்டாச்சா? சூப்பர். மறந்து எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க. ஆமாம்.